வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மாணிக்க வீணை என்ற பிரபலமான வரலாற்று இலக்கிய நாவலை தான் நாம கேட்க போறோம். இந்த கதையில கலை, இசை, காதல், தியாகம் மற்றும் அரசியல் சதி எல்லாமே இருக்கும். அதனால கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே இப்போ நியூஸ் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகம் முழுக்கவே ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நிறைய பிரச்சனைகள், சண்டைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கண்ட்ரியில் தான் நான் இருக்கேன். ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டெய்லியுமே நிறைய மிசைல்ஸு அதை அட்டாக் பண்ணுறது, ஸோ எல்லாமே நாங்கள் இங்கே கண்ணால் பார்த்துட்ருக்கோம். எங்கள் தலைக்கு மேலே தான் ஆக்சுவலாகவே இருக்குது. டெய்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுண்டு, அது வெடிக்கும் பொழுதெல்லாம் அவ்வளோ சவுண்ட் இருக்கும். வீடு ஃபுல்லாக பயங்கரமாக ஷேக் ஆகும். நாங்கள் பென்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால எங்களால் அதை பார்க்க முடியும். சவுண்டு கேட்கும்போது நாங்கள் வெளியில் பார்ப்போம். ஸோ எனக்கு பிள்ளைங்களாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்றதுனால எனக்கு டென்ஷன் இல்லை. ஸோ பிள்ளைங்களும் பயப்பில்லை, எதுவுமே பண்ணலை. பட் ஆனால் எங்கள் பில்டிங்கில் கீழே சைட்லலாம் இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே கத்திகிட்ருப்பாங்க, அழுதுட்ருப்பாங்க சவுண்டு கேட்கும்பொழுதுலாம். நிறைய பேர் ரொம்ப பேனிக்காக தான் இருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, இந்த சுச்சுவேஷன் எப்படியாவது நாங்கள் கடந்து போனோம். ஸோ எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்கள், சீக்கிரமாக இது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். நான் கத்தார் நாட்டில் இருக்கேன். என்னுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரொம்பவே எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 24 ஹவர்ஸும் கிராசரி ஐட்டம்லாம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒன்றே என்னென்னா, நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, எல்லோரும் சேஃபாக வீட்டிலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் தான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்பொழுதைக்கு நாங்கள் ரொம்பவே சேஃபாக தான் இருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் டிவி சேனலில் தான் ரொம்ப பயங்கரமாக சொல்லிகிட்ருக்காங்க. மக்கள் கதறுகிறார்கள், உயிர் பயத்தில் ஓடுகிறார்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதேமாதிரி மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் தான் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை. எல்லாமே அவுட்டரில் இல்லைனா அந்த பிளான்ட் அந்த மாதிரி இடத்துல தான் விழுது. டெப்ரிஸ் மட்டும் சில இடத்துல அப்படி இப்படின்னு விழுதே தவிர மற்றபடி ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். கவர்மெண்ட்டும் ரொம்ப சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த கதையை கேட்குற நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லைனா உங்களோட உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் நியூஸை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் பேனிக் ஆகி இங்கேருந்து ஊரில் இருந்துக்கிட்டு நீங்கள் கால் பண்ணும்போது அழுதுகிட்டு எல்லோரும் வந்துருங்க ஊருக்கு அப்படின்லாம் சொல்லாமல் தைரியம் கொடுங்க. ஏன்னா எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தைரியமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. சில பேர் தைரியம் இல்லாமல் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஊரில் இருக்கிறவங்க அழுது ரொம்ப பயமுறுத்தும் பொழுது இங்கே இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பயமாக இருக்கும். அதனால் உங்களோட உறவினர்கள் யாராவது இப்படி வெளிநாட்டில் இருந்தாக்கா அவங்களுக்கு நீங்கள் தைரியத்தை கொடுங்க, தைரியம் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, சரி, வாங்க நாம் கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. பராசக்தி தாயே, 7 உலகங்களையும் காப்பவளே, அம்மா, நான் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் நிறைவேற்றமா என்று அந்த பெரியவர் முணுமுணுத்தார். மரக்கலம் ஆடி அசைவதற்கேற்ப தான் உட்கார்ந்திருக்க நிற்க தன்னை சரிசித்துக் கொள்ள என அவர் பழகிவிட்டார். அவர் எதிரே வெள்ளி தாம்பாரத்தில் 4 கரங்களுடன் கூடிய தேவியின் விக்கிரகம் ஒன்று இருந்தது. சிறந்த வேலைப்பாடுகளுடன் விளங்கிய அந்த அழகிய விக்கிரகத்தை மரப்பெட்டியினின்று எடுத்து வெளியே வெள்ளித்தட்டில் வைத்து தூய நீரினால் அபிஷேகம் செய்தார். வெளியே கடல் அலை மரக்கலத்தின் மீது கடுங்கோபத்துடன் மோதி சிதறிக் கொண்டிருந்தது. கிழக்கு வானில் நீலக்கடல் வானுடன் சேர எல்லை வகுத்திட்டிருக்கும் கருநீல கோட்டின் மீது மெல்லிய வெள்ளி பொன்னிழைகள் படர்ந்தன. விடிவெள்ளி முளைத்து சிறிது நேரம் ஆகியிருந்தது. மரக்கலத்து கூம்பின் மீது அமர்ந்திருந்த புள்ளினங்கள் மிக வேகமாக கடலை நோக்கி பறந்தன. மேல்தளத்தில் காற்று வீசுவதற்கு ஏற்ப பாயை இழுத்து கட்ட கப்பல் பணியாளர்கள் முனைய தொடங்கிவிட்டனர். மேல்தளத்தில் அமர்ந்து பெரியவர் பாடத் தொடங்கிவிட்டார் என்றால் பொழுது புலரப்போகிறது என்பதற்கு அடையாளம். வழக்கம் போல நரேந்திரன் அவர் அருகே வந்து நின்றான். காம்போஜத்திலிருந்து மரக்கலம் புறப்பட்ட மறுநாள் அவர் பெரியவர் பூஜை செய்வதை கண்டான். வெள்ளித்தட்டில் வீற்றிருக்கும் தேவியின் சிற்ப அழகு அவனை கவர்ந்தது. சின்னஞ்சிறு சிலையில் இவ்வளோ பெரிய அற்புதமா? தேவியின் முகத்திலே ஒளி வீசும் அழகுக்கு விழிகள் 2 காரணமா? செவிகளில் தொங்கும் குண்டலங்கள் பொறுப்பா? அழகிய நாசியும் இதழ்களும், வட்ட முகத்துக்கு எடுப்பாய் முகவாயும், புன்சிரிப்பை அள்ளித்தளிக்கும் இதழ்களும் காரணமா? காம்போஜ நாட்டினின்று அந்த மரக்கலம் புறப்பட்ட நாளிலிருந்து நரேந்திரன் ஒவ்வொரு நாளும் தேவியின் சிலையை பார்த்து வியப்படுகிறான்.
4 கரங்களுடன் உட்கார்ந்த நிலையில் இருக்கும் அந்த சிலையை செய்த சிற்பி யாராயிருக்கும்? சிற்பி ஓர் அழகிய நாள்தோறும் அணு அணுவாக பார்த்து ரசித்து படைத்தானோ என்னவோ. கப்பல் புறப்பட்ட முதல் 2 நாட்கள் பாடல்களை பாடி உடன் கொண்டு வந்திருந்த மலர்களை தூவி பூஜை செய்தார். கொண்டு வந்த மலர்கள் வாடிவிட்டன. வாடிய மலர்களை பிரிய மனமின்றி கடலில் வீசும்பொழுது அவர் தன்னருகே இருக்கும் மங்கையிடம் கூறுவார், இந்த மரக்கலத்தில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன. சிறிய பூந்தோட்டம் ஒன்று இருந்தால் எவ்வளோ நன்றாயிருக்கும். அவள் மெல்ல புன்னகைப்பாள். அந்த சிறுநகை தன்னை பார்த்து மலரக்கூடாதா என்று அந்த இளம் வாலிபன் நரேந்திரன் ஏக்க பெருமூச்சு விடுவான். மலர் தூவி அர்ச்சிக்கத்தான் முடியவில்லை. உன் இதழ் விரித்து பாமாலையாக தேவியை பூசிக்க கூடாதா? சைலேந்திரி, ஒரு நாளாவது தேவியின் எதிரே அமர்ந்து நீ பாடக்கூடாதா என்று பெரியவர் கேட்பார். தேவிக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பொழுது புலராத அந்த காலை பொழுதில் சைலேந்திரி உறங்கிக் கொண்டிருப்பாள். மரப்படிக்கட்டுகள் வழியே நரேந்திரன் மேல்தளத்திற்கு ஏறி வரும்பொழுது அரை மஞ்சத்தில் அவள் படுத்திருக்கும் கோலம் வெளியில் படும். அவள் சயனித்திருக்கும் காட்சியை நின்று சற்று ரசிப்பான். எந்தவித ஆபத்துமில்லை என்ற உணர்வில் தைரியத்தில் அவள் படுத்திருக்கும் நிலையை நின்று ரசிப்பது தவறு என்று அவன் உள்ளுணர்வு சொல்லும். என்றாலும் பொங்கி ததும்பிக் கொண்டிருக்கும் கலையுற்றை ரசனை உணர்வை தடுக்க எவ்வளவு முயன்றும் அவனால் முடியவில்லை. அலைப்பாயும் மனதை அடக்கிக் கொள்ள முடியாவிட்டால் அவன் பயணம் பாழ்பட்டுவிடும். தன் தாய்க்கு அவன் கொடுத்திருக்கும் வாக்குறுதி சிதைந்துவிடும். ஒரு நாள் மாலை மரக்கலம் ஆடி அசைந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கதிர்கோடுகள் சாய்ந்து மேல்தளத்தில் படர்ந்திருக்கும் பொழுது விழிகளை மூடி மனத்தை அலைப்பாயாமல் செய்ய மனதை ஒருமைப்படுத்த அவன் முயன்று கொண்டிருந்தான். கிளிக் என்ற சிரிப்பொலி கேட்டது. அவன் திடுக்கிட்டான். மணப்பாறையில் மீண்டும் அலைகளின் தாக்குதல். இந்த இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராகப் போகிறீர்களா? அந்த குரல் வண்டின் ரீங்காரமோ, பொங்கி வரும் புது நிலவின் மோகனராகமோ ஒரு நிலைக்கு கொண்டு வர முனைந்த மணக்கப்பல் நிலை கொள்ளாமல் ஆடியது. மறுமொழி கூறுவதற்குள் அவள் அங்கிருந்து போய்விட்டாள். போகிற போக்கில் விழிக்கணையுடன் இதழ் விரித்து பூஞ்சிரிப்பையும் வீசிவிட்டு போய்விட்டாள். மணவோடம் புயலில் சிக்குண்டது போல தத்தளித்தது. மின்னல் போன்று ஒரு கண் நிகழ்ச்சி. அதன் விளைவு பல நாழிகை. கதிர்வீச்சு உடலை பிடித்து உலுக்கிக் கொண்டிருந்தது. காம்போஜி நாட்டு துறைமுகத்திலிருந்து மரக்கலம் புறப்பட்ட அன்று அவள் பெரியவருடன் ஒயிலாக மரக்கலத்தில் ஏறிய காட்சி அவன் விழி வழி இதயத்தில் புகுந்தது. அந்த பெரிய மரக்கலத்தில் அவனுடைய பணி சமையல் கூடத்தில்தான். எப்பொழுதோ ஒரு தடவை தான் அவன் மேல்தளத்திற்கு வர முடியும். நடமாடும் அவளை கண்டுகளிக்கும் வாய்ப்பு மிக குறைவு. கடுமையான வேலையின் நடுவே அவனுக்கு அவள் நினைவு இராது. பொழுது புலரும் காலை வேளையில் மேல்தளத்திற்கு அவன் வரும்பொழுது அவள் தங்கியிருக்கும் அறை வழியே அவள் சயனித்திருக்கும் கோலத்தை காணாமல் அவனால் இருக்க முடியாது. சைலேந்திரி, ஒரு நாளாவது தேவியின் எதிரே அமர்ந்து நீ பாடக்கூடாதா என்று பெரியவர் ஏக்கத்துடன் புலம்புவது அவனுக்கும் தெரியும். சைலேந்திரி மலைமகள். ஆஹா, அழகான பெயர். நாமே கேட்டுவிடலாமா? சைலேந்திரி, நீ பாடத்தான் வேண்டும். அழகிய உன் கண்டத்தின் வழியே வரும் இந்த இனிய கீதம் கந்தர்வ கானமாதான் இருக்கும். தேவர்கள் மட்டுமே கேட்டு இன்புறும் இனிய குரலை நான் கேட்கக்கூடாதா? சங்கு கழுத்தின் வழியே இனிய இசை பொங்கி வருவதைக் கண்டு நான் மகிழக்கூடாதா? அவன் ஒருமுறை சொல்லி பார்த்து கொண்டான். யாரோ அவனை தொட்டார்கள். திரும்பி பார்த்தான். பெரியவர் நின்றிருந்தார். நீ இப்பொழுது முணுமுணுத்தது தேவியை வர்ணிக்கும் பாடலென்றோ என்று அவர் கேட்டார். எந்த தேவியை? நல்ல வேளை, அவனுடைய கள்ள மனதை அவர் அறியவில்லை. பிழைத்தேன். சைலேந்திரியை வர்ணித்து நான் பாடுவதாக நினைத்து சீற்றம் கொண்டு களபதியிடம் முறையிடப் போகிறார் என்று ஒரு கணம் பயந்துவிட்டேன். பெண்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் கப்பலில் என்ன தண்டனை? கடலில் தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆமாம் ஆமாம், நான் தேவியைத்தான் வர்ணித்து பாடினேன் என்று கூறி சிரித்தான். உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா என்று அவர் கேட்டார். எனினும் அவனுக்கு அவரிடம் பயம் தெரியவில்லை. தலையை மெல்ல அசைத்தான். நீ இப்பொழுது பாடிய பாட்டு அது மகாகவி காளிதாசனின் வர்ணனை. பரத கண்டத்தின் வடபகுதியில் ஹர்ஷமகா சக்கரவர்த்தியின் நாட்டிலிருந்து மலைநாட்டிற்கெல்லாம் காளிதாசனுடைய கவிதைகள் பரவிவிட்டனவா? சரி சரி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா? தேவியின் பூஜை முடிந்தவுடன் தினமும் ஒரு பதிகம் நீ பாட வேண்டும். முடியுமா? சைலேந்திரி பாடினால் தேவியே எதிரே வந்து விடுவாள். வீணையை எடுத்து மீட்டினால் காற்றும் கடலும் விண்மீன்களும் கடலில் மறைந்திருக்கும் பவள ரத்தினங்கள் எல்லாம் இசை கேட்க ஓடோடி வந்துவிடும். அவள் மிக சோம்பேறி, பிடிவாதக்காரி. தன் லட்சியம் மீடேறும் வரை வேறொன்றின் மீது கவனம் செலுத்த மாட்டாள்.
அவளை பல்லவ நாட்டிற்கு அழைத்து செல்கிறேன். தக்கவரை தேடி ஒப்படைக்கும் வரை நான் நெருப்பு கடல் மேல் நடப்பது போல்தான். இந்த கப்பலில் நானா தேசத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசும் மொழி புரியவில்லை. தமிழும் சமஸ்கிருதமும் தெரிந்தவன் இங்கு நீ ஒருவன்தான். காலை வேளையில் மட்டும் நான் பூஜை செய்யும் இடத்திற்கு வந்து ஒரு பதிகம், ஒரு ஸ்லோகம் பாடினால் என் மனம் நிம்மதி அடையும். நிறைவேற்றுவாயா? அந்த இளைஞன் பெரியவர் பேசுவதை இமை கொட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். அழகிய இளமங்கை பெரியவருக்கு என்ன உறவு? காம்போஜத்திலிருந்து பல்லவ நாட்டிற்கு அவளை ஏன் அவர் அழைத்து வருகிறார்? அவள் பாடினால் பராசக்தி எதிரே பிரசன்னமாகி விடுவாளாமே. அவளுக்கு வீணை மீட்டு தெரியுமாமே. வீணை இசையை கேட்டு காற்று வீச மறந்து வந்து நிற்குமாம். கடல் அலைகள் கோஷமிடாமல் இசை கேட்டு ஆனந்திக்குமாம். அவள் பிடிவாதக்காரியாம். தன் லட்சியம் மீடேறும் வரை வேறொன்றிலும் அவள் கவனம் செலுத்த மாட்டாளாம். அப்பப்பா, இவ்வளோ புதிர்களா? சைலேந்திரி அழகிய பெயர். பெரியவருக்கும் அவளுக்கும் என்ன உறவு? காம்போஜத்திலிருந்து பல்லவ நாட்டிற்கு அவர்கள் ஏன் வருகிறார்கள்? தக்கவரிடம் அவளை ஒப்படைக்கும் பெரும் பொறுப்பை அவர் ஏற்றிருக்கிறாராமே. தக்கவர் என்பதற்கு இலக்கணம் லட்சணம் என்ன? அவற்றை அறிந்தாக வேண்டும். ஏ நரேந்திரா, உனக்கு இன்றிலிருந்து உறக்கமில்லை. உன் குணம் போக்கு எல்லாம் மாறிவிடப் போகிறது. நரேந்திரன் அந்த இளைஞன் தனக்குத்தானே சிரித்து கொண்டான். காம்போஜ நாட்டினின்று பல்லவ நாட்டின் துறைமுகமான கடல் மலையை நோக்கி வரும் அந்த களத்தின் மேல் தளத்தில் அதிகாலையில் பெரியவர் தேவிக்கு பூஜை செய்து முடிந்தவுடன் நரேந்திரன் தேவியை வர்ணித்து பாடுவதை வழக்கமாக்கிக் கொண்டான். மெல்லிய குரலில் அவன் பாடுவான். பெரியவர் மெய்மறந்து கேட்டார். பாடிய பிறகு உடனே போய்விடுவான். அவன் பேரை சொல்லி கீழ்த்தளத்திலிருந்து களபதி அழைக்கும் குரல் அவன் செவிகளில் விழும். ஒரு நாளாவது சைலேந்திரி அவன் பாடும்பொழுது அங்கே வரமாட்டாளா என்ற எதிர்பார்ப்பு அவனிடம் இல்லாமல் இல்லை. ஒரு நாள் பொழுதில் எப்பொழுதாவது ஒருமுறை பெரியவரை சந்தித்து அவர்களை பற்றி கேட்டறிய எண்ணுவான். அது நிறைவேறவில்லை. பூர்ண சந்திரன் உதயமான நாளில் கம்போஜத்திலிருந்து புறப்பட்ட மரக்கலம் வான்மதி வானத்தில் இல்லாமல் போன பிறகு 3ஆம் பிறை, சதுர்த்தி, பஞ்சமி, அஷ்டமி, நவமி என்று அது வளர்ந்து ஒரு நாள் மாலை மரக்கல யாத்திரைக்கு முடிவு ஏற்பட போகிறது என்று களத்தில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டனர். அவர்களிடம் மகிழ்ச்சி பரபரப்பு காணப்பட்டது. களத்தில் பயணம் செய்யும் பல நாட்டினர் தங்கள் பண்டங்களை சேகரிக்க தொடங்கினர். கரை இறங்கியவுடன் தங்கள் தங்கப்போகும் இடத்தை பற்றியும் செய்யவிருக்கும் வணிகத்தை பற்றியும் சந்திக்க இருக்கும் பெரிய மனிதர்கள் இருக்கும் இடங்களை பற்றியும் பேசிக்கொண்டனர். அவர்கள் பேச்சொலி அலை ஓசையையும் மிஞ்சிற்று. மரக்கலத்தின் மேல் தளத்தில் சைலேந்திரியும் பெரியவரும் நின்று கொண்டு இருந்தனர். சைலேந்திரி, இவ்வளோ நாட்களும் சோர்வுற்று இருந்த உனக்கு புது தெளிவு ஏற்பட போகிறது. புதிய உற்சாகம் ஏற்பட போகிறது. நாளை இந்த நேரம் கடல்மலை துறையில் நம் களம் நங்கூரம் பாய்ச்சிவிடும் என்றார். சைலேந்திரி பெரியவர் பக்கம் திரும்பினாள். நாளைக்கு நாம் கரையிறங்கி விடுவோமா என்று பரபரப்புடன் கேட்டாள். ஆவலும் மகிழ்ச்சியும் அந்த குரலில் நிறைந்து வழிந்தன. ஆமாம், அதோ பார், பெரிதும் சிறிதுமாக 2 கோவில் விமானங்கள் என்று பெரியவர் சுட்டி காட்டினார். மிக தொலைவில் மாமல்லபுரத்தில் சிவ விஷ்ணு ஒற்றுமையை நிலைநிறுத்தியவாறு கம்பீரமாக திகழும் கடற்கரை கோவிலின் புதுமையான விமானங்கள் மங்களாக தெளிவற்று தெரிந்தன. மரக்கலம் நெருங்க நெருங்க சிறு குன்றுகளும் அடர்ந்த தோப்புகளும் நிழல் உருவமாக தோன்றின. சைலேந்திரி, அதோ பார் என்று சிறு குழந்தை போல கூவினார் பெரியவர். சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த நரேந்திரனுக்கும் சைலேந்திரி சைலேந்திரி, மீண்டும் உன்னை எப்பொழுது சந்திக்கப் போகிறேன் என்று கவலையும் வருத்தமும் தோய்ந்த குரலில் அவளை கேட்க வேண்டும் போல் தோன்றியது. அத்தியாயம் 2. கடல் மலைத்துறையில் இறங்கியவுடன் சுற்றுமுற்றும் பார்த்த சைலேந்திரி தனக்கு ஏற்பட்டது வியப்பா அதிர்ச்சியா என்று அவளுக்கு புரியவில்லை. மரக்களத்திலிருந்து பார்த்தபொழுது நிழலுருவமாக தெரிந்த தலசயன கோவில் அவர்கள் கரை இறங்கிய இடத்திலிருந்து சற்று தொலைவில் இருந்தது. பரதவர்கள் வாழும் குடிசைகளும் பண்டங்களை சேமித்து வைக்கும் பெரிய கல் கட்டடங்களையும் தாண்டி நகரத்துக்குள் நுழைந்தவுடனேயே மாமல்லையின் வளமும் செழிப்பும் பல வகைகளில் தென்பட்டன. சாலையில் புத்தாடை அணிந்து பெண்களும் ஆண்களும் மகிழ்ச்சியுடன் பேசியவாறு சென்று கொண்டிருந்தனர். பெண்கள் விலையுயர்ந்த ஆபரணங்களை பூண்டிருந்தனர். சிலருடைய பாதங்களை தங்க சிலம்புகள் அணி செய்தன. மயில் தொகை போன்ற நீண்ட கூந்தலை உடைய பெண்களையும் அவர்கள் ஆடவர்களுடன் கைகோத்து பேசி செல்வதையும் பார்க்க பார்க்க சைலேந்திரிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தவாறு மெல்ல நடந்தாள். மரக்களத்திலிருந்து இறக்கப்பட்ட பண்டங்களை சுமந்து இரட்டை மாட்டு வண்டிகளும் குதிரைகள் பூட்டப்பட்டு இழுக்கும் வண்டிகளும் சாலையில் சென்றன.
யானைகள் அசைந்தாடி சென்றன. வெள்ளை குதிரைகள் மீது வீரர்கள் அமர்ந்து ரிஷபக் கொடியை ஏந்தி விரைந்து சென்றனர். பெரியவரும் சைலேந்திரியும் நடக்க அவர்கள் கொண்டு வந்த பண்டங்களை சுமந்து கொண்டு பணியாளர் ஒருவன் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். சைலேந்திரி, உன் வீணையை அவனிடம் கொடுக்காமல் நீயே எடுத்து வருகிறாயே, கைகள் நோகாவா என்று பெரியவர் கேட்டார். மிகவும் பயபக்தியுடன் எடுத்து வர வேண்டிய பூசை பெட்டியை கூட நான் சுமை தூக்குபவனிடம் கொடுத்திருக்கிறேன் என்றார். நீங்கள் பூசிக்கும் தேவியை விட இந்த வீணையை நான் மிக பக்தியுடன் வணங்குகிறேன். நான் வேறு, கலை வேறு இல்லை. நானே தூக்கி வருவதுதான் மரியாதை. இதில் எந்தவித துன்பமும் இல்லை என்றாள் சைலேந்திரி, வீணையை குழந்தை போல் அணைத்தவாறு. அவள் களைத்திருந்தாள். மரக்கல்லம் மாமல்ல கரையை அடையப் போகிறது என்பதை அறிந்த முதல் நாளிலிருந்தே பயணிகள் பரபரப்புடன் தங்கள் பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்ளத் தொடங்கினர். பயணிகளுக்கு உணவு கொடுப்பதும் நிறுத்தப்பட்டது. நரேந்திரன் மேலாடை கொண்டு மறைத்தவாறு ஒரு பாத்திரத்தில் கஞ்சி கொண்டு வந்தான். பொழுது நன்றாக புலர்ந்துவிட்டது. பெரியவரே, இன்று தேவி பூசை இல்லையா? நரேந்திரா, உன்னைத்தான் எதிர்பார்த்திருந்தேன். பூசை பாத்திரங்கள், தேவியின் சிலை எல்லாம் பெட்டிக்குள் வைத்து பூட்டிவிட்டேன். மிகவும் கவனமாக அவற்றை நான் கொண்டு செல்ல வேண்டும் என்றார். மேலாடை கொண்டு மறைத்திருந்த பாத்திரத்தை வெளியே எடுத்தான் நரேந்திரன். ஆவி பறக்கும் கஞ்சி. இதோ கஞ்சி, அருந்துங்கள். இனி இந்த கப்பலில் குடிக்கக்கூட தண்ணீர் கிடைக்காது. மற்றவருக்கு தெரியாமல் இதை எடுத்து வந்தேன் என்று கூறி அந்த பாத்திரத்தை சைலேந்திரியிடம் நீட்டினான். பெரியவருக்கு சற்று எரிச்சல் தான். தன்னிடம் தராமல் அவளிடம் அதை கொடுக்கிறான். மரியாதை தெரியாதவன் என்று முணுமுணுத்துக் கொண்டார். நோய்க்கஞ்சி, ஆஹா, தேவ அமுதம் போலிருக்கிறது என்றாள் சைலேந்திரி ஒரு வாய் பருகியபடி. பசி வேளையில் எல்லாம் அமுதம்தான். பெரியவர் அவனை எரிச்சலுடன் நோக்கினார். அவனை நேருக்கு நேர் அவள் பார்த்து பேசுவது இதுவே முதல் தடவை. விழிகளும் இதழ்களும் மெல்ல நகைத்து கொண்டன. சைலேந்திரியிடம் மீண்டும் பேச வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஆவல் அவனிடமும் எழுந்தது. கரை இறங்கியவுடன் மாமலையில் தங்கி பிறகு உங்கள் ஊருக்கு செல்லப்போகிறீர்களா? நரேந்திரன் பெரியவரை பார்த்து கேட்டான். அந்த கேள்விக்கு விடை கிடைத்தால் அவர்களை பற்றி பல செய்திகளை அறியலாம். சைலேந்திரி பருகிவிட்டு மீதியை பெரியவரிடம் கொடுத்தாள். நரேந்திரன் கேட்ட கேள்விக்கு சைலேந்திரியை விடை கூறினாள். அவனுடன் ஏதாவது பேச வேண்டும். நல்ல வாய்ப்பு. இவ்வளோ நாட்கள் அவள் அவனை அலட்சியப்படுத்தியது உண்மைதான். ஒரு நாள் கூட தாமதிக்காமல் காஞ்சிபுரம் செல்ல வேண்டும் என்பதுதான் என் திட்டம் என்றாள் சைலேந்திரி. காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு உறவினர்கள் யாராவது இருக்கிறார்களா? இருந்தார்கள். இப்பொழுது இருக்கிறார்களா என்று தெரியாது. முகவரி ஒன்றை என் தாய் கொடுத்துள்ளாள். அவர்கள் இருவருடைய உரையாடல் தொடர்வதை கேட்க சகிக்காத பெரியவர், இல்லை இல்லை, எங்கள் திட்டமே வேறு என்று கூறி கஞ்சி பாத்திரத்தை அவனிடம் நீட்டி, தேவாமுதம் போலிருக்கிறது, இன்னும் இருந்தால் பருகலாம் என்றார். பசி வேளையில் எல்லாம் அமுதம்தான் என்றால் சைலேந்திரி மெல்ல நகைத்தவாறு. நரேந்திரன் சிரித்திருக்கக்கூடாது. பசிக்கு கஞ்சி கொடுத்தானே என்ற நன்றி கூட இல்லாமல் பெரியவர் கடுமையாக நோக்கினார். நங்கூரம் பாய்ச்ச அதோ ஆட்கள் வந்துவிட்டார்கள். இனி நான் இங்கே தாமதிக்க கூடாது என்றான் நரேந்திரன். நீங்கள் எல்லாம் உடனே கரை இறங்கி விடுவீர்கள். நான் கரைக்கு வர 2 நாட்களாவது ஆகும் என்றான் நரேந்திரன் சைலேந்திரியை நோக்கியவாறு. காலத்தின் அடித்தளத்திலுள்ள சமையல் கூடத்திற்கு அவன் சென்று விட்டான். நரேந்திரன் செல்வதை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். கீழ்த்தளம் செல்லும் படிக்கட்டுகளில் இறங்கும் முன்பு அவன் ஒருமுறை திரும்பி பார்த்தான். அவள் தன்னை பார்த்தவாறு நிற்கிறாள் என்பது அவனுக்கு ஒரு சுக அனுபவமாக இருந்தது. அவன் திரும்பி பார்ப்பான் என்று நினைத்தாள். அப்படியே நடந்தது. பாய்களை இறக்கி சுருட்டி கட்ட முயல்பவர்களும் பெரும் இரைச்சலுடன் நங்கூரத்தை கடலில் பாய்ச்ச முயல்பவர்களுமாக மேல்தளத்தில் களத்தின் அத்தனை பணியாளர்களும் கூடிவிட்டனர். மரக்காலத்திலிருந்து சிறு படகுகளை இறக்கினார்கள். படகு கரையே அடைந்தது. அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை கரையில் சேர்த்தது. உறவினர் ஒருவருடைய பொருட்களை சுமந்து செல்ல இளைஞன் ஒருவன் வந்தான். தலசைன கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றார் பெரியவர் சுமைகளை சுமந்து வருபவனை நோக்கி. இந்த வழியைதான் செல்ல வேண்டும் என்றான் சுமை தூக்கி. அதிக தொலைவோ? கப்பலிலிருந்து பார்த்தபொழுது கோவிலின் அருகே கரையிறங்கப் போகிறோம் என்று தோன்றியது என்றார் பெரியவர். இந்த நாட்டிற்கு புதியவரோ தாங்கள் என்று கேட்டான் சுமை தூக்கி. எதை கொண்டு அப்படி கேட்கிறாய்? கப்பலிலிருந்து இறங்குவோர் நகரத்திற்குள் உடனே செல்ல மாட்டார்கள். கரை அருகே வணிகர்கள் விடுதி இருக்கிறது. நானாதேயத்தார் விடுதி இருக்கிறது. அவரவர்களுக்கு விருப்பமான இடத்தில் தங்கி இளைப்பாரித்தான் புறப்படுவார்கள். அதனால கேட்டேன். எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நீயும் எனக்கு யோசனை சொல்லவில்லை. கடற்கரை அருகே தங்க இடம் இருக்கிறதா?
என்று சுமைத்தூக்கியிடம் கேட்டார் பெரியவர். நீங்கள் எங்கே செல்லப் போகிறீர்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும்? பூஞ்சேரிக்கு செல்கிறீர்கள் என்று எண்ணினேன். கூண்டு வண்டியொன்றை ஏற்பாடு செய்துவிடலாம் என்று நினைத்தேன். பூஞ்சேரியா? அங்கே நாங்கள் செல்லக்கூடும் என்று நீ நினைக்க காரணம் என்ன என்று பெரியவர் கேட்டார். தலை சுமையின் பாரம் அழுத்த அவன் பேச முடியாமல் திணறினான். நீங்கள் அவனிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறீர்கள். காஞ்சிபுரம் செல்ல வழி கேட்காமல் வேறு ஏதேதோ அவனை கேட்டு தொல்லைப்படுத்துகிறீர்கள் என்று சைலேந்திரி சொன்னாள். நாம் இப்பொழுது காஞ்சிபுரம் செல்லப்போவதில்லை. மாமல்லபுரத்தில் சிலரை சந்திக்க வேண்டும் என்றார் பெரியவர். என்னிடம் சொல்லவில்லையே. என் தாய் தங்களிடம் சொல்லி அனுப்பியபடி செய்யுங்கள். திட்டத்தை மாற்றாதீர்கள் என்றாள் சைலேந்திரி சற்று கடுமையாக. ஆனால் மெதுவாக அவர்களுக்கிடையே பிணக்கு இருப்பதை சுமையாளிடம் புலப்படுத்த விரும்பாமல். சைலேந்திரி, பல்லவ நாட்டிற்கு வந்துவிட்டோம். இங்கு நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். உன் அம்மா என்ன சொல்லியிருக்கிறாள் நினைவிருக்கிறதா? சைலேந்திரி, பெரியவர் உன் பாட்டனாரைப் போல நீ புதிய இடத்திற்கு செல்கிறாய். புதிய இடம் மட்டுமன்று, புதிய நாடு என்று சொன்னதை மறந்துவிட்டாயா? சைலேந்திரி மறக்கவில்லை. விழிகளில் நீர் மல்க பிரியா விடை கொடுத்து தன் தாய் கூறிய அறிவுரைகளை அவள் மறக்கவில்லை. ஆறத் தழுவி உச்சி முகர்ந்து முதுகை அன்புடன் வருடிய பொழுது ஒரு சொட்டு கண்ணீர் தன் கன்னத்தில் வீழ்ந்ததை அவள் மறக்கவில்லை. அந்த கணத்தை, தாய் பாசத்தின் பிரதிபலிப்பாக அமைந்த அந்த கணத்தை, தாயை பிரிந்து பல்லவ நாட்டிற்கு சென்றுதானாக வேண்டுமா என்று கூட ஒரு கணம் எண்ணினாள். அம்மா, உன்னை விட்டு பிரிந்து கண்காணாத நாட்டில் நான் எப்படி அம்மா இருப்பேன்? இந்த பயணம் தேவைதானா என்று கேட்டு விம்மினாள். தான் கண் கலங்குவதால் தான் தன் மகள் சைலேந்திரி உணர்ச்சி மிகுதியால் பிரிவாற்றாமையால் வருந்துகிறாள் என்று எண்ணிய சைலேந்திரியின் தாய் தன் விழிநீரை துடைத்துக்கொண்டு பாசத்தை அடக்கிக் கொண்டு, என் அறிவுதான் மங்கிவிட்டது என்றால் உன் கலைத்தாகமும் வற்றிவிட்டதா? மகளே, இந்த நாட்டில் உன் கலைப்புலமையை வளர்க்க தகுந்த கலைஞர்கள் இல்லை. வீணை வாசிப்பதில் மிகுந்த திறமை பெறுவதற்காக மட்டுமா பல்லவ நாட்டிற்கு செல்கிறாய்? மற்றும் ஒரு முக்கிய செய்தியை உன்னிடம் நான் தெரிவித்ததை அதற்குள் மறந்துவிட்டாயா என்று கேட்டாள். முன்பிருந்த துயரம் தாயின் குரலில் இல்லை, உறுதி இருந்தது. தாயின் குரல் அவளுக்கு புத்துணர்வை அளித்தது. கலை மேதையாவதற்கு மட்டும் பல்லவ நாட்டிற்கு செல்லவில்லை. அதைவிட மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை தாய் சொல்லியிருக்கிறாள். அதை நிறைவேற்றியாக வேண்டும். என்ன செய்தி? தன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். அது பெரியவருக்கு தெரியும். அதனால் பெரியவர் சொல்லை அவளால் தட்ட முடியவில்லை. சரி பாட்டா என்று தலையசைத்து, போகுமிடத்தை அவரிடம் சொல்லுங்கள், இனியும் தாமதப்படுத்த வேண்டாம் என்றாள். வெற்றி பெருமிதத்தில் பாரம் சுமப்பவனை நோக்கி தலசேன பெருமாள் கோவில் அருகே செல்ல வேண்டும் என்றார். பெரியவரே, அவ்வளவு தொலைவு என்னால் சுமந்தபடி நடக்க முடியாது. உங்களுக்கு ஒரு குதிரையும் உங்கள் பேத்திக்கு ஒரு சிவிகையும் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றான். அதெல்லாம் வேண்டாம். பார்த்தால் இளம் வயதனாக இருக்கிறாய். எங்கள் பொருட்கள் அப்படி ஒரு கடமா? சுமப்பது சிரமமாய் என்று கோபமாக பேசினார். சாலையின் ஓரம் நின்று விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெண்புறவின் மீதமர்ந்த நடுத்தர வயதுடையவன் அவர்களை மிக அருகே கடந்து சென்றான். சிறிது தொலைவு சென்றவன் மீண்டும் திரும்பி வந்து பெரியவரை நோக்கி, காம்போஜத்திலிருந்து தானே வருகிறீர்கள் என்று கேட்டான். பெரியவரை பார்த்து கேட்கும்பொழுதே அவனது பொல்லாத விழிகள் அருகே நின்ற சைலேந்திரியை விழுங்கிவிட தவறவில்லை. சைலேந்திரி குதிரை மீது அமர்ந்திருப்பவனை பார்க்க விரும்பாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். காம்போஜத்திலிருந்து நாங்கள் வருகிறோம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று பெரியவர் வியப்புடன் கேட்டார். குதிரை வீரன் சிரித்தான். அந்த சிரிப்பில் கபடம் நிறைந்திருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அத்தியாயம் 3. நந்தீச பெருமாளை பார்த்தவுடன் சுமை தூக்கி மரியாதையாக ஒதுங்கி நின்றான். தலையில் இருந்த சுமை அவனை அழுத்தியது. நந்தீச பெருமாள் மாமல்ல கடல் துறையில் இறங்கும் அயல்நாட்டு பண்டங்களை கணக்கெடுத்து சுங்கம் விதிக்கும் குழுவின் தலைவர். அத்துடன் மாமலையைச் சுற்றிலும் உள்ள ஊர்களில் பயிரிடப்படும் மறிக்கொழுந்துக்கு வரி விதிப்பு அதிகாரி. மறிக்கொழுந்து கடல் கடந்த நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பயிரிடப்பட்ட நறுமணச் செடி. மாமல்லபுர கடற்பகுதியை ஒட்டி அமைந்திருந்த வணிகர்களும் செல்வந்தர்களும் வாழும் நகர்ப்பகுதியில் அவனை கண்டால் மரியாதை அதிகம். அந்த மரியாதை அச்சத்தின் அடிப்படையில் ஏற்பட்டது. நந்தீசன் சாதாரணமான குதிரை வீரன் அல்ல. அவன் மாமல்லை நகரத்து பெரிய அதிகாரி என்பதை புரிந்து கொண்டாள். காம்போஜத்திலிருந்து தாங்கள் வருவதை அவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று வியப்புடன் பெரியவர் அவனை நோக்கினார். இப்பொழுது நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் களம் காம்போஜத்திலிருந்து வருகிறது. அதிலிருந்து இறங்கியுள்ள நீங்கள்
காம்போஜத்திலிருந்து வராமல் வேறு எந்த நாட்டிலிருந்து வந்திருக்க முடியும் என்று கூறி மீண்டும் சிரித்தான் நந்தீசன். அவன் சிரிப்பதற்கு இடம், பொருள், காலம் ஏதும் கிடையாது. அவனுடைய கரிய மேனியும் அடர்ந்த கரிய மீசையும் அவற்றிற்கிடையே சிரிக்கும் பொழுது பளிச்சிடும் வரிசையான பற்களும் அச்சத்தை தான் அளித்தன. கவனித்தும் கவனிக்காதவள் போல் திரும்பிக் கொண்டாள் சைலேந்திரி. நடுவீதியில் நின்று பேசுவது சைலேந்திரிக்கு பிடிக்கவில்லை. தவிர நந்தீசனின் பார்வையும் சரியில்லை என்பதை உணர்ந்தாள். பாட்டா, போகலாம் வாருங்கள் என்று எரிச்சலுடன் கூறினாள் சைலேந்திரி. நந்தீசன் மீண்டும் சிரித்தான். பாட்டா, கோபப்படும் பொழுது கூட உங்கள் பேர்த்தி அழகாத்தான் இருக்கிறாள். இவ்வாறு அவளை புகழ்வதன் மூலம் அவள் கவனத்தை தன் வசம் இழுக்க முயன்றான். மீண்டும் சிரித்து சுமை தூக்குவனை பார்த்து, ஏய், இவங்களை இப்படியே அழைத்து செல்வது? இரட்டை மாட்டு வண்டி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்க கூடாது? முட்டாள் என்று கடிந்து கொண்டான். அவன் பயத்துடன் பெரியவரை சுட்டிக்காட்டி, அவர்தான் சொன்னார், தலசைன பெருமாள் கோவிலுக்கு அருகே போக சொல்கிறார். நீங்களே சொல்லுங்கள் ஐயா, இவ்வளோ தொலைவு தலை சுமையுடன் எப்படி நடக்க முடியும் என்றான். நந்தீசன் மேசியை மெல்ல தடவிக்கொண்டான் என்றால் ஏதோ தீவிரமாக சிந்திக்கிறான் என்று பொருள். சரி, சென்று கொண்டே இருங்கள், இதோ வருகிறேன் என்று சொல்லி குதிரை மீது எங்கோ பறந்தான். சிறிது நேரத்தில் சாலையில் ஒரு சிவிகையும் குதிரையை நடத்தி கொண்டு வீரனொருவனும் அங்கே வந்தனர். சிவிகையை இறக்கினார்கள். சிவிகையை சுமப்பவர்கள். குதிரை வீரன் பெரியவருக்கு வணக்கம் தெரிவித்து தங்கள் பேத்தியை சிவிகையில் அழைத்து வருமாறு உத்தரவு. நீங்கள் இந்த குதிரையில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான். குரலில் பணிவு இருந்தது. யார் சொன்னார்கள் என்று பெரியவர் வியப்புடன் கேட்டார். பெருமாள் ஐயா அவர்கள் சொன்னார்கள். எங்கே அழைத்து போகிறீர்கள்? பூஞ்சேரிக்கு. பூஞ்சேரியா? சைலேந்திரியின் விழிகள் விரிந்தன. பெரியவர் சைலேந்திரியின் பக்கம் திரும்பி, பூஞ்சேரியை நீ முன்பே அறிவாயோ என்று கேட்டார். என் தாய் சொல்லியிருக்கிறாள். பூஞ்சேரி ஒரு அழகிய கிராமம். தென்னந்தோப்புகளும் மாஞ்சோலைகளும் சூழ்ந்திருக்கும் அந்த கிராமத்தில் இசை அறிஞர் ஒருவர் இருக்கிறார். அவர் சப்தஸ்வரங்களுடன் கூடிய வீணையை மீட்டுவதில் வல்லவர். அவர் வீணையை மீட்டியவாறு பாடுவதை இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாள். அவர் பெயர் என் அருமை தாய்க்கும் நினைவில்லை என்று சைலேந்திரி விவரித்தாள். குதிரை வீரன் குறுக்கிட்டு, நீங்கள் குறிப்பிடுபவர் வீட்டிற்குத்தான் பெருமாள் ஐயா அவர்கள் தங்களை அழைத்து செல்லுமாறு சொன்னார்கள் என்றான். இவள் சிறு பெண். இவளுக்கு ஊரை தெரிகிறது, பெயரை தெரியவில்லை. அவள் நினைத்திருக்கும் அந்த இசை பேரறிஞர் வீட்டை பற்றி பெருமாள் ஐயாவுக்கு எப்படி தெரியும்? அல்லது உனக்குதான் தெரியுமா? பொங்கல் பொங்கல், ஊருக்கு புதியவர்கள், அதிலும் கிழவன், சிறு பெண் என்று எங்களை ஏமாற்ற பார்க்கிறீர்களா என்று கூறி வேகமாக நடக்கத் தொடங்கினார் பெரியவர். குதிரை வீரனுக்கு மெல்ல கோபம் வந்தது. என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? புதிதாக உருவாக்கப்பட்ட வீணையில் சில ஆராய்ச்சிகள் செய்வதற்காக தங்கள் பெயர்த்தி கடல் கடந்து வந்திருக்கிறார்கள். நீங்கள் வருவது பல்லவ அரசருக்கு தெரியும். பல்லவ மன்னர் சொல்லாமலா எங்கள் ஐயா உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார்? எங்கள் ஐயாவின் வார்த்தையை இதுவரையில் தட்டியவர்கள், தடுத்தவர்கள் யாருமே இல்லை. மீறுபவர்களுக்கு நேரும் கதியை நினைத்தாலே எனக்கு நடுக்கமாக இருக்கிறது. சரி, எனக்கு எதற்கு வீண் பேச்சே? நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட ஆயத்தமானான். சைலேந்திரி பெரியவரை பார்த்து சீறினாள். நீங்கள் என்னதான் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? என் தாயிடம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? இப்பொழுது நடந்து கொள்ளும் முறை என்ன? கப்பலிலிருந்து இறங்கியவுடனேயே காஞ்சிபுரம் சென்று விடுவோம். என் தாய் குறிப்பிட்ட வீணை கலைஞரை தேடி பிடித்து என்னை ஒப்படைத்து விடுவதாக ஒப்புக்கொண்டீர்கள். காஞ்சிபுரத்தில் யார் இருக்கிறார்கள்? இவர்கள் என்னை பூஞ்சேரிக்கு அழைக்கிறார்கள். ஆனால் வர முடியாது என்கிறீர்கள். பூஞ்சேரியை பற்றி என் தாய் குறிப்பிட்டிருக்கிறாள். அது எங்கிருக்கிறது என்று சொல்லவில்லை. புதிய நாட்டில் நடுத்தெருவிலை விவாதம் செய்து பொழுதை கழிக்க முடிவு செய்துவிட்டீர்களா? சைலேந்திரி பிடிவாத குணமுடையவள் என்று தான் பெரியவர் அறிவார். ஆனால் அவளுக்கு கோபமும் வரும் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தார். சைலேந்திரி, பசி களைப்பு வேளையில் உனக்கு கோபம் வருவது நியாயமே. நாம் காஞ்சிபுரம் செல்லத்தான் போகிறோம். கூப்பிடும் தொலைவிலா காஞ்சி இருக்கிறது. அங்கு செல்வதற்கு வேண்டிய பயண வசதிகளை செய்து கொண்டு தானே புறப்பட வேண்டும். தலசைன பெருமாள் கோவில் அருகே சிற்பி ஒருவர் இருக்கிறார். நம் நாட்டிலுள்ள அவருடைய உறவினர்கள் செய்தி ஒன்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே சென்று தங்கிய பிறகு காஞ்சிபுரம் செல்ல நினைத்தேன். பூஞ்சேரியை பற்றி எனக்கு தெரியாது. புதிய ஊர், முன்பின் தெரியாத இடத்திற்கு செல்வது சரியா என்று நயமாக விளக்கினார் பெரியவர். குதிரை வீரனும் சிவிகை சுமப்பவர்களும் அவர்கள் விவாதிப்பதை கேட்டவாறு நின்று கொண்டு இருந்தனர்.
தலை சுமையை கீழே இறக்கி வைத்து விட்டான் சுமை தூக்கி. சாலையில் செல்பவர்கள் தங்களை உற்று பார்த்து செல்வது சைலேந்திரிக்கு வேதனையை அளித்தது, அவமானமாகவும் இருந்தது. நந்தீசன் மீண்டும் அங்கு வந்துவிட்டான். சிவிகை சுமப்பவர்களையும் குதிரை வீரனையும் கடந்து கொண்டான். சாட்டையடி விழவில்லை, அது ஒன்றுதான் பாக்கி. பெரியவருக்கும் சைலேந்திரிக்கும் நடந்த விவாதத்தை அறிந்த நந்தீசன் சைலேந்திரியின் அருகே வந்து, பெண்ணே, உனக்கு காஞ்சிபுரம் செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? பூஞ்சேரியில் இசை பேரறிஞர் வீட்டிற்கு சென்ற பிறகு காஞ்சி செல்வது மிக எளிது. உன் இசை ஆர்வத்தை பற்றி முன்பே செய்தி கிடைத்துவிட்டது. பல்லவ மன்னருக்கு மிக நெருங்கியவர் அவர். எந்த நோக்கத்தோடு நீ பல்லவ நாட்டிற்கு வந்திருக்கிறாயோ அந்த நோக்கம் நிச்சயம் அந்த மேதையால் நிறைவேறும் என்று கூறினான். சைலேந்திரியிடம் ஏற்படும் மாறுதலையும் மெல்ல கவனித்தான். நந்தீசனை பார்க்கவே பிடிக்காதிருந்த சைலேந்திரி மெல்ல அவனை நோக்கி, நடுவீதியில் நின்று பேச எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இவர் நாள் முழுவதும் இப்படி நின்று பேசிக் கொண்டிருப்பார் என்று பெரியவரை பார்த்து பேசினாள். நந்தீசன் நகைத்தான். மேசியை தடவிக்கொண்டான். சிவிகை சுமப்பவர்களை அழைத்தான். கீழே வைக்க சொன்னான். பெண்ணே, சிவிகையில் நீ ஏறிக்கொள் என்றான். பெரியவரை நோக்கி, பெரியவரை, உங்களை நடக்க வைக்கக்கூடாது. குதிரை மீது அமர்ந்து வருவீர்கள் அல்லவா? குதிரையை செலுத்தி பழக்கமில்லை என்றால் கவலை வேண்டாம், தைரியமாக ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள். குதிரை வீரன் குதிரையுடன் நடந்து உங்களை கவனித்துக் கொள்வான் என்றான் கட்டளையிடும் குரலில். பெரியவரால் எதுவும் பேச முடியவில்லை. நந்தீசின் பார்வையே கடுமையாக இருந்தது. சைலேந்திரி வீணையுடன் சிவிகையில் அமர்ந்தாள். பெரியவர் விருப்பமில்லாமல் குதிரை மீது அமர்ந்தார். அவருக்கு குதிரை ஏறி பழக்கம் உண்டு. ஏறி அமர்ந்தவுடன் குதிரை பறந்தது. ஓ ஓவென்று பெரியவர் அலறினார். என் பூசைப்பெட்டி, ஐயோ சைலேந்திரி என்று அவர் கூக்குரலிட்டார். காற்றில் கரைந்தது அவர் இட்ட ஓலம். நந்தீசன் மீண்டும் சிரித்தான். சிவிகையில் வரும்பொழுது சைலேந்திரி கண்ணயர்ந்து விட்டாள். சாலையின் இருபுறமும் உள்ள நிழல் தரும் மரங்களும் அருகிலுள்ள ஏரி குளங்களிலிருந்து தவழ்ந்து வரும் குளிர்ந்த காற்றும் வெயிலின் கடுமையை தணித்தன. சைலேந்திரி கண் விழித்த பொழுது சிவிகையை இறக்கி வைத்திருந்தார்கள். திரையை விலக்கி பார்த்தாள். தோட்டமும் தோட்டத்தின் நடுவே சிறு மாளிகை போன்ற வீடும் தெரிந்தன. சைலேந்திரி வீட்டிற்குள் நுழைய முதலில் தயங்கினாள். ஆனால் அவளை அன்புடன் வரவேற்ற பெண்ணின் இனிய குரலும் அன்று மலர்ந்த மலர் போன்ற அவள் முகமும் அவளுக்கு துணிவை ஏற்படுத்தின. அவள் அங்கு வருவாள் என்பதை முன்பே அறிந்தவள் போல் அந்த பெண் அவளுக்கு தங்க ஓர் அறையை காட்டினாள். பிறகு குளிப்பதற்கு அருகில் இருந்த குளத்தை காட்டினாள். புறக்கடை தோட்டத்தில் சிறு குளம், இறங்கி குளிப்பதற்கு வசதியாக இருந்தது. கரையில் இருப்பவர்கள் நீராடுபவர்களை காண முடியாத வடிவமைப்பு. படிக்கட்டில் அமர்ந்தும் தண்ணீரில் அமிழ்ந்தும் நீந்தியும் ஆசை தீர குளித்தாள். குளித்துவிட்டு நுழையும் பொழுது வீணை மீட்டும் மொழி வீட்டிற்குள்ளே ரீங்காரமிட்டு கொண்டு இருந்தது. வீணையை யார் மீட்டுகிறார்கள்? சைலேந்திரி பரபரப்புடன் அருகே இருந்த பெண்ணை கேட்டாள். நடுத்தர வயதுடைய அந்த பெண் முகத்தில் இப்பொழுது பெரிய மாற்றம் தெரிந்தது. இந்த வீட்டில் வேறு யார் வீணை வாசிப்பார்கள்? உனக்கு தெரியாதா? பரமகுருதான். சைலேந்திரி முன்கூடத்திற்கு செல்ல முற்பட்டாள். அந்த பெண் அவளை தடுத்து, இப்பொழுது நீ அங்கே போகக்கூடாது. இலையில் உணவு பரிமாறப்பட்டிருக்கிறது. பசியாறிய பிறகு ஓய்வெடுத்துக்கொள். பிறகு அவரை சொல்லி அனுப்புவார், அப்பொழுது போகலாம் என்றாள். அவள் பேசும் கொச்சை தமிழில் பிராகிருதம் கலந்திருந்தது. சைலேந்திரிக்கும் தமிழ் பேசுவதில் தடுமாற்றம் உண்டு. அக்கா, நான் ஓரளவுக்கு வீணை வாசிப்பேன். வீணையின் நாதத்தை கேட்கும் பொழுது பசி தாகம் பறந்தோடி விடுகிறது. நான் கையோடு வீணையை கொண்டு வந்திருக்கிறேன். நீராடியவுடன் வீணையை வணங்கி அதை ஸ்பரிசித்த பிறகுதான் மற்ற காரியங்கள் என்றாள். வயதில் அவளுடைய சகோதரி போல் இருந்ததால் அக்கா என்றே அவளை அழைத்தாள். ஓ, நீயும் வீணை பைத்தியமா? அதனால தான் இங்கு வந்திருக்கிறாயா? எப்படி இருந்தாலும் நீ பரமகுரு எதிரே இப்பொழுது போகக்கூடாது. அவர் மிகவும் கோபக்காரர். சரி சரி, உன் வீணையை கொண்டு வருகிறேன். அதை தொட்டு கும்பிட்டு பசியாறி இளைப்பாரு. பரமகுரு உன்னை சந்திக்க எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது அழைக்கிறேன் என்றாள். குரலில் கண்டிப்பு, கடுமை, ஏளனம் எல்லாம் கலந்திருந்தன. அவளிடம் மேலும் பல செய்திகளை அறிய விரும்பி அக்கா என்று அழைத்தாள் சைலேந்திரி. அவள் அங்கு இல்லை. வாழை இலையில் சுட சுட சோறு பரிமாறப்பட்டது. 20 நாட்களுக்கு மேல் கப்பலில் கிடைத்த உணவை உண்டவளுக்கு கடைசியாக காலையில் நோய்க்கஞ்சியை குடித்து அமுதம் என்று ஆனந்தப்பட்டவளுக்கு அந்த விருந்து
தேவலோக விருந்தாகவே தோன்றியது. அப்பொழுதுதான் பெரியவரின் நினைவு அவளுக்கு வந்தது. அக்கா அக்கா என்று அழைத்தாள். என்னுடன் வந்த பெரியவர் எங்கே? அவர் பசியாறி விட்டாரா? அவருடைய ஆடைகள் எல்லாம் எங்கு இருக்கின்றன என்று பரபரப்புடன் கேட்டாள். அந்த பெண் சைலேந்திரியை வேப்புடன் நோக்கினாள். பெரியவரா? யார் அவர்? அப்படி ஒருவரும் இங்கு வரவில்லையே என்றாள். அத்தியாயம் 4. பெரியவர் கண் விழித்து பார்த்தார். குடிசையின் வெளியே மரநிழலில் அவரை ஒரு கயிற்றுக்கட்டிலில் கிடத்தியிருந்தார்கள். சுற்றிலும் அடர்ந்திருந்த வேப்ப மரங்களின் நிழலும் வீசும் காற்றும் கடுமையான வெயில் வேளையில் அவர் களைப்பை போக்கின. எங்கிருக்கிறோம் என்று அவருக்கு தெரியவில்லை. கட்டிலிலிருந்து அவர் எழ முயன்றார். முடியவில்லை. காலை அசைக்க முடியவில்லை. உடல் எங்கும் வலி. நாக்கு வறண்டிருந்தது. பசியை பற்றி சொல்லவே வேண்டாம். வயிறு தன் கடமையை செய்தது. அதன் புரட்சியை வெல்ல அவரால் முடியவில்லை. அம்மா என்று குரல் கொடுத்தார். வேதனை நிறைந்த வேளையில் நாள்தோறும் அவர் வணங்கும் உலக நாயகியாம் அம்மாவை அழைப்பதை தவிர வேறு ஒன்றும் அவருக்கு தெரியவில்லை. அங்கே குடிசைக்குள்ளிருந்து ஒரு அம்மா வெளியே வந்தாள். வெள்ளி இழை கொத்தது போன்ற முடியும் மஞ்சள் பூசியதால் மேலும் மினுமினுக்கும் முகமும் நெற்றியின் நடுவே வட்டமான குங்கும பொட்டுடனும் திகழ்ந்த அந்த மூதாட்டி குனிந்து அவரை நோக்கினாள். பிறகு உள்ளே யாரையோ நோக்கி குரல் கொடுத்தாள். அவங்க கண் விழிச்சிட்டாங்க என்றாள். வயது கேட்ட நடுக்கம் குரலில் இருந்தாலும் இனிமை இருந்தது. அந்த மூதாட்டியின் கணவர் வெளியே வந்தார். தலைமுடியில் மாறுதல் ஒன்றே வயதானவர் என்பதற்கு அடையாளம். பெரியவரின் அருகே அவர் கையில் குவளையில் தண்ணீருடன் வந்து முதலில் இதை பருகுங்கள் என்றார். பிறகு மூதாட்டியை நோக்கி உணவு கொண்டு வர சொன்னார். நான் எங்கே இருக்கிறேன் என்று பெரியவர் கேட்டார். நீங்கள் பத்திரமாக இருக்கிறீர்கள். முதலில் இந்த ஆகாரத்தை உண்டு களைப்பாருங்கள். வைத்தியருக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அவர் வந்த பிறகுதான் உங்கள் உடலில் ஏதாவது ஊமை காயம் பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்றார். அதற்கு மேல் அவரிடம் ஏதும் பேச முடியவில்லை. அவர் போய்விட்டார். எங்கோ அருகே கிளிங் கிளிங் என்று சிற்றொலி ஓசை கேட்டது. அந்த முதியவர் அங்கிருந்த பாறையில் தன் கைவண்ணத்தை காட்டத் தொடங்கியிருந்தார். களைப்பு நீங்க பெற்ற பெரியவருக்கு உறக்கம் வரவில்லை. முதியவர் சொன்னது போல காலை தூக்க முடியாமல் வலி எப்படி ஏற்பட்டது? இப்பொழுது புரிகிறது. குதிரை மீது ஏறியவுடன் இரு கால்களையும் ஏதோ நினைவில் குதிரையின் பக்கவாட்டில் தட்டியவுடன் குதிரை கட்டுக்கு மீறி பறந்தது. அதன் வேகத்தை தாங்க முடியாத பெரியவர் பயத்துடன் குவினார். குதிரை ஓடிக்கொண்டிருந்தது. கீழே விழுந்து விடுவோம் என்று அவர் பயந்தார். அதனால் ஓரிடத்தில் தாழ்ந்து வளைந்திருந்த மரக்கிளை ஒன்றை கெட்டியாக பிடித்துக்கொண்டார். குதிரை அவரை விட்டுவிட்டு ஓடியது. அவருடைய பாரம் தாங்காமல் கிளை முறிந்து அவர் கீழே விழுந்தார். மூர்ச்சையானார். அப்பொழுதுதான் அங்கே வந்தார் அந்த முதியவர். அவர் ஒரு சிற்பி. அருகே இருந்த சிறு சிறு பாறைகளை மண்டபமாக்க முயன்று கொண்டிருந்தார். பல்லவ மல்லர் என்று புகழ்பெயர் கொண்ட பல்லவ அரசர் நந்திவர்மன் மாமல்லபுரத்தில் சிற்ப பணிகள் பல செய்ய விரும்பினார். அந்த பணியை முதியவரிடம் ஒப்படைத்தார். கலைத்திறமையின் முன் முதுமை நிற்கவில்லை. அவர் கைவிரல்களில் இளமை ததும்பிக் கொண்டிருந்தது. மூர்ச்சாகி கிடந்த பெரியவரை சில இளைஞர்கள் உதவியுடன் தூக்கி வர செய்து கயிற்றுக்கட்டிலில் கிடத்தினார். முகத்தில் தண்ணீர் தெளித்தார். மயக்கம் தெளியட்டும் என்று காத்திருந்தார். பெரியவருக்கு மயக்கம் தெளிந்தது. மூதாட்டி பெரியவர் படுத்திருக்கும் கட்டிலருகே வந்து கீழே அமர்ந்தாள். வெற்றிலையை சில கழுவம் ஒன்றில் போட்டு இடித்துக் கொண்டிருந்தாள். பெரியவரை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினாள். பெரியவர் நடந்தவற்றை விவரித்து பிறகு கேட்டார். பாட்டி, சைலேந்திரி எங்கே இருப்பாள் என்று சொல்ல முடியுமா? சிவிகையில் பூஞ்செருக்கி அவளை அழைத்து செல்வதாக சொன்னார்கள். உங்களை குதிரை மீது ஏற்றிவிட்டு அந்த பெண்ணை பல்லக்கில் அனுப்பியதாக சொன்னீர்களே நந்தீச பெருமாள், அவனா? ஐயோ, பொல்லாதவனாயிற்றே என்று கூறினாள். நான் பேசுவது எங்க வீட்டுக்காரருக்கு தெரிந்தால் உனக்கு ஏன் வீண் வம்பு என்று கோபிப்பார் என்று மேல் தலைப்பினால் வாயை புத்தி கொண்டாள். முதல் பார்வையிலேயே நான் அவனை கவனித்து விட்டேன். சைலேந்திரி தான் நான் சொன்னதை கேட்கவில்லை. அவள் இந்த நாட்டிற்கு வந்ததே வீணையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவள் பூஞ்செரிக்கு சென்று விட்டாள். சைலேந்திரி கபடமற்றவள். வீணை வாசிப்பதில் திறமை பெற வேண்டும் என்பது ஒன்றே அவள் குறிக்கோள். நந்தீசன் பொல்லாதவன் என்று எனக்கு தோன்றியது. என் பேர்த்திக்கு ஒன்றும் நேராதே. பெரியவர் குரலில் பயமும் நிறைந்திருந்தது. அந்தி வேலை அவங்க பணி முடிஞ்சு வருவாங்க. அவங்களிடம் கேளுங்க. உங்க பேர்த்தி வீணை கற்றுக்கொள்ள ஏற்ற இடம் பூஞ்சேரிதான். இந்த நாட்டிலேயே 4 பேர் தான் வீணை பயிற்றுவிக்கும் குருநாதர்கள் இருக்கிறார்கள்.
ஒருவர் பூஞ்சேரியில் இருக்கிறார், மற்றொருவர் என்று கூறி நிறுத்தினாள். மற்றொருவர் அவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள், பெரியவர் பரபரப்புடன் கேட்டார். மூதாட்டி உடனே மறுமொழி கூறவில்லை. பெரியவர் வற்புறுத்தினார். சைலேந்திரியின் தாய் அவளை பல்லவ நாட்டிற்கு அனுப்பிய காரணமே தன் மகளை வீணை கலையில் மேதையாக்க விளங்க செய்வதற்காகத்தான் என்றார். தங்க நாட்டில் வீணை கலையை அறிந்தவர்கள் யாரும் இல்லையா? மூதாட்டி கேட்டாள். ஒருவரே ஒருவர்தான் இருக்கிறார். சரி, அவரிடம் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் கடல் கடந்து வருவதற்கு காரணம்? பெரியவர் உடனே மறுமொழி கூறவில்லை. பிறகு பெருமூச்சு விட்டு மெல்ல சொன்னார். அந்த ஒருவர் சைலேந்திரியின் தாய். அவளிடம் கற்றுக்கொண்டாள். மேலும் அந்த கலையில் தேர்ச்சி பெற விரும்பினாள். நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், இந்த நாட்டிலுள்ள மற்றொரு வீணை கலைஞர் யார்? நான் அவரை உடனே சந்திக்க வேண்டும். மூதாட்டி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு அவர் அவர் அவர்தான் இந்த நாட்டு அரசர் நந்திவர்மன் என்றாள் மூதாட்டி. பல்லவ அரசரா? நந்திவர்ம பல்லவரா என்று வியப்பை அடக்க முடியாமல் கேட்டார் பெரியவர். ஆமாம் ஆமாம், அவரேதான். நீங்கள் இந்த நாட்டு மன்னரை அறிவீர்களா? காம்போஜத்திற்கும் பல்லவ நாட்டிற்கும் பல ஆண்டுகளாக தொடர்பு உண்டு என்பது உங்களுக்கு தெரியாதா? திருத்தணிகைக்கு அருகிலுள்ள கிராமத்தில் என் மூதாதையர்கள் வாழ்ந்து வந்தார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கொடிய பஞ்சம் இங்கே ஏற்பட்டதே, நினைவிருக்கிறதா? நினைவில்லாமல் என்ன? பல்லவ அரசர் ராஜசிம்மன் காலத்தில் தான் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் என்றால் அப்படி ஒரு பஞ்சம். அந்த பஞ்ச காலத்தில் நெல் அளவுக்கு தங்கத்தை தராசு தட்டிலிட்டு விற்பார்கள் என்று சொல்வார்கள். எங்களுக்கு பஞ்சம் தெரியவில்லை, வறட்சி தெரியவில்லை. நெல்லும் நவதானியங்களும் பல்லவ மன்னரின் மாளிகை களஞ்சியத்திலிருந்து வந்துவிடும். உங்கள் குடும்பத் தொழில் என்ன? உங்களுக்கு அப்பொழுது என்ன வயது இருக்கும்? பெரியவர் கேட்டார். நடந்த செய்திகளை பேச்சின் வழியே அறிந்து கொள்வதால் உடலில் ஏற்பட்டுள்ள வலி மறைந்தது. மூதாட்டி சிரித்தாள். வயதை பற்றிய நினைவு இப்பொழுது எதற்கு? உங்களை விட பெரியவள். ஆனால் என் கணவரும் நானும் மாமல்லபுரத்தில் எப்பொழுதும் சின்னஞ்சிறு சிட்டுகள். பள்ளி கொண்ட திருமால் கோவிலை கட்ட ராஜசிம்மன் ஆலோசனை புரிந்து கொண்டிருந்த காலம். அவர் காம்போஜ் நாடு மற்றும் அதற்கு கிழக்கே பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். பல்லவ சக்கரவர்த்தி ராஜசிம்மனின் பட்டத்து அரசி கடல் கடந்த மலைநாட்டை சேர்ந்தவர் என்பதும் தெரியும். சைலேந்திரியின் தாய் வழி பாட்டியாரிடம் அரசி மிகவும் அபிமானமுடையவள். அவற்றையெல்லாம் மனதில் கொண்டுதான் அந்த உறவின் உரிமையை எண்ணியே சைலேந்திரியை அழைத்து கொண்டு பல்லவ நாட்டிற்கு வந்தேன். சைலேந்திரியின் தாயையும் அழைத்து வந்திருக்க கூடாதா? உங்கள் மகளை அங்கே விட்டுவிட்டு பேத்தியுடன் தனியே பல காத தூரம் கடல் கடந்து வந்திருக்கிறீர்களே, மிகவும் துணிச்சல்காரர்தான் என்றாள் பாட்டி. உங்களை எப்படி அழைப்பது என்று சொல்லுங்கள். சகோதரி என்று அழைக்க அனுமதி தாருங்கள் என்றார் பெரியவர். என்னை இந்த வட்டாரத்தில் பொன்னாச்சி என்று அழைப்பார்கள். என் பெயர் நீலவேணி. பெயருக்கும் உங்கள் தோற்றத்திற்கும் சம்பந்தமில்லை. உருக்கிய பொன் போன்ற நிறத்தில் இருக்கும் உங்களுக்கு நீலவேணி பெயர் சரியில்லை. பொன்னாச்சி சரியான பெயர் என்றார் பெரியவர் மெல்ல நகைத்து. கல் தச்சர்கள் குடும்பத்தில் பெரியவர் ஒருவர் பொன்னாச்சி என்று பெயர் சூட்டினார். அதை கேட்டு எங்கள் வீட்டவருக்கு மிகவும் பெருமை. புரிகிறது புரிகிறது. 50-60 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்திருப்பீர்கள் என்பதை கற்பனை செய்து பார்க்கிறேன். இப்பொழுது உங்கள் புருஷரை பார்ப்பவர்கள் முதியவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அந்த காலத்தில் அவர் எப்படி வாலிபத்தோடு மிடுக்காக அழகாக இருந்திருப்பார் என்று நான் இப்பொழுது கற்பனை செய்து பார்க்கிறேன். பெரியவர் இயற்கையாக பேசினார். அதில் புகழ்ச்சி பொங்கி வழிந்தது. பொன்னாச்சியின் முகத்து முதுமை கோடுகளை நாணம் மறைத்தது. செம்பொன்னாக முகம் மாறியது. தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு, பெரியவரே, அந்த காலத்து சம்பவங்களை நினைவுபடுத்திவிட்டீர்கள். மாமல்லபுரம் எங்கும் சிற்றொலியின் கிளிங் கிளிங் என்ற ஓசை பரவியிருந்தபொழுது நாங்கள் மான் துள்ளி ஓடுவது போல பாறைகளும் புதர்களும் நிறைந்த இந்த ஊரில் துள்ளித் திரிந்த நினைவு வருகிறது. நகரத்தின் சந்தடி இல்லை. வணிகர்களும் செல்வந்தர்களும் வசிக்கும் நகரம் சற்று தொலைவில் இருந்தது. எங்களவர் என் தந்தையிடம் சிற்பம் கற்றுக்கொள்ள வந்திருந்தார். அவருடைய சுறுசுறுப்பும் கலை ஆர்வமும் என் தந்தையை கவர்ந்தன. என்னை மணக்க முறைப்பிள்ளைகள் இருந்தாலும் என் தந்தை மனதிற்குள் இவருக்கே என்னை திருமணம் புரிவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார். ஓ, உங்களுக்கு விருப்பமில்லையா? என்னையா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? ஒவ்வொரு நாளும் நான் நள்ளிரவில் சோமஸ்கந்த மூர்த்தி சிலையின் முன் சென்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொள்வேன். சோமஸ்கந்த மூர்த்தியா? ஆமாம்,
இப்பொழுதுள்ள தலசேன பெருமாள் கோவில் என்று சொல்கிறார்களே, பள்ளி கொண்டு அருளிய தேவர் கோவில். அந்த கோவில் சைவ வைணவ மத ஒற்றுமைக்காக எழுப்பப்பட்டது. கடலை நோக்கி சிவபெருமான் லிங்க வடிவில் இருப்பதையும், அவருக்கு பின்னால் பரமசிவன் பார்வதியுடன் வீற்றிருப்பதையும், இருவருக்கும் நடுவே முருக கடவுள் குழந்தை வடிவில் அமர்ந்திருப்பதையும் என் தந்தை சிற்ப வடிவில் உருப்பெற செய்ய முடியாது. இருக்கும் இடத்திலேயே பாறையாக செதுக்கியாக வேண்டும். அங்குள்ள கருவறை மிக குறுகிய இடம். ஒவ்வொரு நாளும் மலைமகளையும் சிவபெருமானையும் இடையே அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானையும் உருவாக்குவதை அங்கிருந்து பார்த்து வேப்படைவேன். சில நாட்களுக்கு முன்பு அது ஒரு பாறை. மறுநொடி அந்த பாறை அகன்ற தோள்களாகவும் தோள்களிலே பூண்டிருக்கும் அணிகலன்களாகவும் மாறும். சிற்பங்களுக்கு இன்னும் கண் திறக்கவில்லை. உனக்கு கண்ணிலையா என்று வேதனையுடன் கடவுளை நிந்திக்கிறார்களே, அந்த கடவுளுக்கே கண்களை கடைசியாக சிற்பி செதுக்குவார். கண்ணற்ற இறைவனை நான் வேண்டிக் கொள்வேன், எங்கள் திருமணம் இடையூறு இல்லாமல் நிறைவேற வேண்டுமென்று என்று பொன்னாச்சி பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தி கூறினாள். கடவுள் உங்கள் வாழ்க்கை கண்ணை திறந்து விட்டார். நீங்கள் நினைத்தது போலவே உங்கள் வாழ்க்கை அமைந்துவிட்டது இல்லையா? ஆமாம், முன்பிறவியில் புண்ணியம் செய்திருப்பதால் இதுவரையில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை. சிறிது நேரம் மௌனமாயிருந்த பெரியவர் பொன்னாச்சியை நோக்கி, முதுமையில் கலைப்பணியை தொடர்ந்து செய்யும் உங்கள் கணவரின் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அந்த முதிய பிராயத்திலும் பொன்னாச்சி நாண மிகுதியால் முகத்தை மூடிக்கொண்டாள். ஓஹோஹோ என்று குலுங்க குலுங்க நகைத்த பெரியவர், கணவர் பெயரை சொல்லக்கூடாது அல்லவா? போகட்டும், சிற்பி ஒரு பிரம்மா, மற்றவர்கள் பெயரை காலாகாலத்துக்கு நிலைத்திருக்க செய்யும் கலைஞன். தன் பெயரை வெளியே தெரிவிக்க ஆசைப்பட்டதில்லை. கடல் கடந்து புகழ் பெற்றிருக்கும் சிவவிஷ்ணு ஆலயத்தை புதுமையாக படைத்த ராஜசிம்ம பல்லவனைப் போல் வேறொருவர் பல்லவ நாட்டில் பிறந்திருக்கிறாரா என்று கேட்டார். பொன்னாச்சி சொன்னாள், சக்கரவர்த்தி ராஜசிம்மனுக்கு பிறகு இந்த பல்லவ நாடை அழிந்துவிடும் என்று நாங்கள் கவலைப்பட்டோம். சிற்பக்கலைக்கு ஆதரவு இருக்காது என அஞ்சினோம். சிற்பிகள் பலர் சாளுக்கிய நாட்டிற்கும் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று விட்டனர். பிறகு வந்த நந்திவர்ம சக்கரவர்த்தி இளம் வயதினர்தான். ஆனால் அவர்தான் ஒரு சிறந்த கலைஞர் என்பதை நிரூபித்து விட்டார். ஆமாம், உண்மைதான். அவர் புகழ் கடல் கடந்த நாடுகளிலும் பேசப்படுகிறது. அவரை நான் சந்திக்க வேண்டும். அவர் வீணைக்கலையில் மாமேதி என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள். பல்லவ மன்னரை நான் உடனே சந்தித்தாக வேண்டும். அதற்கு முன்பு சைலேந்திரியை கண்டுபிடித்தாக வேண்டும். என்னால் ஒரு கணம் கூட இங்கே இருக்க முடியவில்லை. ஆச்சி, நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று வேண்டினார் பெரியவர். பொன்னாச்சி உடனே ஒன்றும் பேசவில்லை. சிறிது நேரம் சிந்தனை செய்தாள். அப்பொழுது பொன்னாச்சியின் கணவர் வைத்தியரை அழைத்து வந்தார். வைத்தியர் பெரியவரை சோதித்து பார்த்தார். கவலைப்படுவதற்கு ஏதுமில்லை என்றும், மரத்திலிருந்து வீழ்ந்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சி ஓய்வு எடுத்தால் சரியாகிவிடும் என்றும் தெரிவித்தார். அவர் அளித்த மூலிகை பெரியவரை அயர்ந்து உறங்குமாறு செய்தது. பெரியவர் இரவு நன்றாக உறங்குவார், காலையிலும் உறங்குவார். அவரை எழுப்பாதீர்கள், பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று வைத்தியர் சொல்லி சென்றது போல பெரியவர் நன்றாக உறங்கினார். விழித்தெழுந்த பொழுது இரவு மறைந்து பொழுது புலர்ந்து பகல் கழிந்திருந்தது. பறவைகள் கூட்டையடையும் கலகலவென்ற சப்தம் எங்கும் நிறைந்திருந்தது. பெரியவர் கண் விழித்தார். முதியவர் மற்றும் பொன்னாச்சி இவர்களுடன் யாரோ மற்றொருவரும் பேசும் குரல் கேட்டது. இளம் சிற்பியாக இருக்கும் என்று முதலில் நினைத்தார். பிறகுதான் தன்னையும் சைலேந்திரையும் பற்றி அங்கு பேசப்படுகிறது என்றுணர்ந்தார். அங்கே இளைஞன் ஒருவன் அமர்ந்து முன்பே அறிமுகமானவன் போல பேசிக்கொண்டிருந்தான். அவன் தான் நரேந்திரன். அத்தியாயம் 5. மரக்களத்தில் பணிகளையெல்லாம் முடித்ததும் கரையிறங்கிய நரேந்திரன் எதிர்பார்த்ததை விட மாமல்லபுரத்தில் கலகலப்பு குறைந்து காணப்படுவதை அறிந்தான். ஏராளமான சிற்பிகள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள். அவர்களுள் தன் தாய் கூறியிருந்த ஆனந்த கூத்தர் என்னும் கல் தச்சரை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது என்று எண்ணியிருந்த அவனுக்கு கரையிறங்கியவுடன் இருந்த சூழ்நிலை அதிர்ச்சியாக இருந்தது. ஆனந்த கூத்தர் இருப்பிடத்தை கேட்டறிவதற்கு மாறாக மரக்களத்தில் அகன்ற விழிகளையுடைய அழகு மங்கை எங்கே சென்றிருப்பாள் என்று தேட அவன் மனம் அலைப்பாய்ந்தது. யாரை பார்த்து என்னவென்று கேட்பான்? சைலேந்திரி என்ற அழகு மகளும் பெரியவர் ஒருவரும் காலையில் மரக்களத்திலிருந்து இறங்கி வந்தார்களே, அவர்கள் இருக்குமிடம் தெரியுமா என்று கேட்பது சரியாக இருக்குமா? நகைக்க மாட்டார்களா? சிவப்பு நிற தலைப்பாகை, நீல நிற பட்டாடியை போர்த்தி கொண்டு கையில் வைரக்கரிக்கல் பதித்த செப்பு காப்புடன் 50-60 வயது மதிக்கத்தக்க பெரியவர் இப்படி அடையாளம் சொல்லி கேட்டால் போதுமா?
அதுபோல அடையாளம் சொல்லி ஒருவரை கேட்டான். அந்த அடையாளமுடையவர் சோனக நாட்டவராக இருக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டதால் சோனக நாட்டு கப்பல் ஏதும் இன்று வரவில்லையே என்று அவர் சொல்லிவிட்டார். சரி, ஆனந்த கூத்தரை பற்றியாவது கேட்டறிவோம், அதுதானே நம் பணி என்று ஓரிருவரை கேட்டான். ஒருவருக்கும் தெரியவில்லை. ஒருவர் மிக தெளிவாக சொன்னார், தம்பி, எனக்கு தெரிந்து சிற்பப்பணி ஏதும் இப்பொழுது மாமல்லபுரத்தில் நடைபெறவில்லை. ஒரே ஒரு முதியவர் மேற்கே மொட்டைப்பாறைகளுக்கு அருகே வசிக்கிறார். அவரிடம் சென்று கேட்டுப்பார். அலைச்சலால் களைப்புற்று இரவு ஒருவர் வீட்டு திண்ணையில் தூங்கி காலையில் விழித்து எழுந்து மொட்டைப்பாறையை தேடி சென்றான். நரேந்திரனை பார்த்தவுடனேயே பொன்னாச்சி யார் என்று கேட்காமல் அவனை வரவேற்றாள். அவன் முகராசி அப்படி. நரேந்திரன் ஆனந்த கூத்தரை பற்றி வினவினான். பொன்னாச்சி சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு நினைவுக்கு வந்தவள் போல் ஆனந்த கூத்தரும் அவருடைய சீடர்களும் மாமல்லபுரத்தை விட்டு சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. வாதாபிக்கு சென்றிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்று சொன்னாள். பிறகு கேட்டாள், தம்பி, ஆனந்த கூத்தரை பற்றி ஏன் கேட்கிறாய்? அவரிடம் சிற்பக்கலை பயில விரும்புகிறாயா? எந்த கலையைத்தான் நான் முழுமையாக கற்க விரும்பினேன். எதிலும் ஈடுபாடு கொள்ளாது அலைப்பாயும் என் உள்ளத்தில் அமைதி ஏற்படுவது எப்பொழுது என்று நொந்து கொண்டு பெருமூச்சு விட்டான் நரேந்திரன். அவ்வப்பொழுது அவனுக்கு தாய் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வரும். விரைவில் பல்லவ நாட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கே காஞ்சி மாநகரம் செல்ல வேண்டும். ஆனந்த கூத்தரை சந்திக்க வேண்டும். அவர் சொற்படி கேட்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் கலை பயின்று தேர்ச்சியுற்ற பிறகே தாய் நாட்டிற்கு திரும்ப வேண்டும். அம்மா, தாய் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்கிறீர்களே, சோழ நாடு தானே நமது தாய் நாடு என்று அவன் கேட்டிருக்கிறான். சோழ நாட்டை விட்டு இங்கே வந்து 2 தலைமுறைகள் ஆகிவிட்டன. இங்கே நாம் நலமுடன் வாழ்கிறோம். ஒரு குறையும் கிடையாது. ஒரே ஒரு குறை, உன்னுடைய தந்தை நம்மை விட்டு பிரிந்தது. உனக்கு அந்த குறையும் ஏற்படக்கூடாது என்ற வகையில் வளர்த்து வருகிறேன். இங்கும் தமிழ் பேசுகிறார்கள். சிவன் கோவிலும் திருமால் கோவிலும் இருக்கின்றன. பல்லவ நாட்டின் வாரிசுகள் தாம் காம்போஜ் நாட்டை நம் தாய்நாடு என்று கொள்வதுதான் நியாயம். தாய் நாட்டிற்கு திரும்பி வந்து கலை வளர்க்க நீ உறுதி எடுத்துக்கொள் என்ற அறிவுரையை அவனால் மறக்க முடியவில்லை. நரேந்திரன் தான் கேட்ட கேள்விக்கு விடை கூறாமல் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதை கண்ட பொன்னாச்சி தம்பி என்று சற்று உறக்கவே அழைத்தாள். சொந்த ஊர் நினைவு வந்துவிட்டதா என்று கேட்டாள். மெய் மெதுவாக சிலிர்க்க சுயநிலையை அடைந்து சொன்னான், பாட்டி, போர் நினைவு வரவில்லை. மாமல்லபுரம் சென்று அங்கே ஆனந்த கூத்தரை சந்தித்தால் அவர் தக்க வழிகாட்டுவார் என்று தாய் கூறியது நினைவுக்கு வந்ததை. அவரை சந்தித்தால் அவர் பல்லவ இளவரசர் சித்திரமாயனிடம் அழைத்து செல்வார் என்று தாய் தெரிவித்திருந்தாள். தாயின் அந்திம கால அறிவுரைகளை நினைத்து பார்த்தேன். தாய் சொல்லே தட்டலாமா? பொன்னாச்சி கேட்டாள். சித்திரமாயனை உனக்கு தெரியுமா? தெரியாது பாட்டி, எனக்கு யாரையுமே தெரியாது. மாமல்லபுர துறைமுகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். பல்லவ நாட்டு தலைநகரம் காஞ்சிபுரம் என்ற பெயரை மட்டும் நான் அறிவேன். நரேந்திரா, இனி ஆனந்த கூத்தரை பற்றியும் சித்திரமாயனை பற்றியும் நீ பேசாமல் இருப்பது உனக்கு நல்லது. ஏன் பாட்டி? சித்திரமாயன் இளவரசன் அல்லன். ஆனந்த கூத்தர் பல்லவ நாட்டிற்கு துரோகம் செய்தவர். பல்லவ அரசர் நந்திவர்மனுக்கு விரோதமானவர். பல்லவ மகுடம் தனக்கே உரிமை என்று கலகம் செய்கிறான் சித்திரமாயன். அவனுடைய தூண்டுதலினாலோ அல்லது வாதாபியின் சதியினாலோ ஆனந்த கூத்தர் சிற்பிகளை அழைத்து கொண்டு வாதாபிக்கு சென்று விட்டார். பல்லவ நாட்டில் சிற்பப் பணிகளுக்கு வாய்ப்பில்லாததால் அவர் வாதாபிக்கு சென்றிருக்கலாம். அதற்காக ஆனந்த கூத்தர் பல்லவ நாட்டின் விரோதி என்று சொல்லிவிட முடியுமா? பல்லவ மன்னரின் விரோதிகளுடனா தொடர்பு கொள்ளுமாறு என் தாய் சொல்லியிருக்கிறாள். நரேந்திரன் குரலில் கவலையும் வியப்பும் இருந்தன. இந்த நாட்டில் நடப்பனவெல்லாம் உன் தாய் அறிந்திருக்க முடியாது. சில நாட்களாக பல்லவ மன்னர் நந்திவர்மனின் விரோதிகள் செய்யும் சதித்திட்டங்கள் அதிகமாகி வருகின்றன என்று எங்களவர் சொல்கிறார். அவர் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். அவர் உனக்கு விளக்கமாக சொல்வார் என்றாள் பொன்னாச்சி. பெரியவர் கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தார். அவர் உடலில் புது தெம்பு ஏற்பட்டு இருந்தது. நடந்தவை எல்லாம் கனவு போல தோன்றின. பசி அவரை தொல்லைப்படுத்தியது. தவிர பொன்னாச்சியுடன் பேசிக்கொண்டிருக்கும் இளைஞன் கப்பலில் சந்தித்த நரேந்திரன் என்று அறிந்தவுடன் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவில்லை. தம்பி, நீயா என்று கேட்டவாறு பரபரப்புடன் எழுந்து வந்தார். நரேந்திரன் திரும்பி பார்த்தான். மரக்களத்தில் சந்தித்த அதே பெரியவர். பெரியவரை நோக்கி அவன் எழுந்தோடி வந்து கைகூப்பி வணக்கம் தெரிவித்தான். நரேந்திரனிடம் நடந்த சம்பவங்களை விவரித்த பெரியவர், அப்பாடா, என்னிடம் ஏற்பட்டிருந்த குழப்பம், பயம் எல்லாம் இந்த கணம் முதல் பறந்தோடி விட்டன என்றார்.
பிறகு பொன்னாச்சியை சுட்டிக்காட்டி, மூதாட்டி தான் என்னை காப்பாற்றினார்கள், இப்பொழுதும் அவர்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். உடனே ஒரு கவலம் சோறாவது என் வயிற்றுக்குள் செல்லாவிடில் என் உயிர் என்னிடம் இருக்குமா என்று சந்தேகமே என்று கூறி சிரித்தார். பொன்னாச்சியும் பொக்கை வாய் திறந்து சிரித்தார். பெரியரே, நீங்க பூசையை முடித்துவிட்டுத்தானே உணவு அருந்துவீர்கள்? தேவியின் சிலை எங்கே என்று கேட்டான் நரேந்திரன். பெரியவர் கவலை நிறைந்த குரலில், தேவியின் விக்கிரகம் மற்றும் பூஜை பொருட்கள் நிறைந்த மூட்டை சைலேந்திரி சிவிகையில் புறப்படும் பொழுது அவளுடன் சென்று விட்டது. சைலேந்திரியை நான் உடனே கண்டுபிடித்தாக வேண்டும். நீ எனக்கு உதவி செய்கிறாயா என்று கேட்டார். சைலேந்திரி விழி அழகி, ஆனந்த கூத்தரை சந்திக்க முடியாவிட்டாலும் புத்துணர்வை அளித்த சைலேந்திரியாவது நாம் சந்திப்போம் என்ற உற்சாகத்தில், ஆஹா, இப்பொழுதே புறப்படுவோம் என்றான். பொன்னாச்சியின் கணவர் முதிய சிற்பி அப்பொழுது வந்து கொண்டிருந்தார். அதோ அவர் வந்துவிட்டார், அவரை கேட்டு தெரிந்து கொண்டு புறப்படுங்கள் என்றாள் பொன்னாச்சி. எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? நேற்று நீங்கள் கிடந்த நிலையை பார்த்தால் உங்களால் எழுந்து நடக்கவும் முடியாது என்று நினைத்தேன். மருத்துவர் தந்த மருந்து மிக நல்ல மருந்து என்றார் சிற்பி. மருந்து பாதி, இந்த இளைஞன் நரேந்திரனை சந்தித்ததால் ஏற்பட்ட மகிழ்ச்சி பாதி. இவன் சைலேந்திரியை கண்டுபிடிக்க உதவி செய்ய வாக்களித்து விட்டான் என்று பெரியவர் உற்சாகமாக கூறினார். அவளை எங்கே போய் தேடுவீர்கள்? சிற்பி கேட்டார். பூஞ்சேரிக்கு. இதை கேட்டவுடன் சிற்பியின் முகம் மாறியது. பூஞ்சேரியா? அது சித்திரமாயனுடைய ஆதரவாளர்கள் அதிகம் இருக்கும் இடமாயிற்றே. அங்கே வசிக்கும் வீணை கலைஞர் வீட்டிற்கு தான் சித்திரமாயன் அடிக்கடி வருகிறான். நந்திவர்மனை எதிர்த்து சதித்திட்டம் அங்கே உருவாகிறது. உங்களையும் மன்னரின் ஒற்றர்கள் கண்காணிப்பார்கள். நரேந்திரன் கேட்டான். சித்திரமாயன் அவர் அங்கே வருகிறாரா? பொன்னாச்சி சற்று முன்பு கூறியவை நினைவுக்கு வந்தன. பொன்னாச்சி கூறியவை பெரியவருக்கும் தெரியும். பூஞ்சேரிக்கு செல்வதா வேண்டாமா என்று நரேந்திரன் யோசித்தான். ஒரு கணம் கூட தாமதிக்காமல் உடனே போக வேண்டும் என்று பெரியவர் எழுந்தார். அத்தியாயம் 6. 4 நாட்களாக சைலேந்திரிக்கு சரிவர உறக்கம் வரவில்லை. பூஞ்சேரியின் அமைதியான சூழ்நிலை அவள் மன அமைதியை குறைத்தது. புரிந்து கொள்ள முடியா அச்சம் அவளுள் எழுந்தது. வீணையை மீட்டாமல் இருக்க முடியவில்லை. வீணை நரம்புகள் மீது விரல்களை தடவும் பொழுது நடுக்கத்தால் சரபேதம் ஏற்பட்டது. வீணையின் மீது முகத்தை சாய்த்து கொண்டு சிந்தித்தவாறு இருப்பாள். நேரம் விரைந்து சென்றது. வேலைக்கு உணவு வந்தது. சுவையான உணவு, இறைச்சி, மீன் இவற்றை சிறு வயது முதலை வெறுத்தாள். அந்த வீட்டில் அவை இல்லாத சமையல் இல்லை. நீ சமண சமயத்தை சேர்ந்தவளா என்று அந்த பெண் கேட்பாள். வீட்டின் பின்பகுதியில் சைலேந்திரி இருப்பதற்கு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. தோட்டத்தில் உள்ள மரம், செடி, கொடியை பார்த்தவாறு பொழுதை போக்க முடியுமா? என்ன செய்வதென்றே அவளுக்கு புரியவில்லை. பெரியவர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை. யாரை கேட்பது? எதற்காக இந்த வீட்டில் இருக்கிறோம்? அடுத்து என்ன நேரப்போகிறது என்பது தெரியாமல் ஒவ்வொரு மணித்துளியையும் ஓட்டி வருகிறாள். அந்த வீட்டில் அவள் விழிகளில் படுபவள் நடுத்தர வயதுடைய அந்த பெண் தான். அக்கா அக்கா என்று அவளை அழைத்தாள். அவள் பேச்சையும் போக்கையும் பார்த்த பிறகு அக்கா என்று அழைப்பது சைலேந்திரிக்கு பிடிக்கவில்லை. அக்காவாம் அக்கா, உடன் பிறந்தவள் என்ற தகுதியை தரக்கூடிய நல்ல குணம் ஒன்றும் அவளிடம் இல்லை. பெயர் சொல்லியே அழைப்போம் என்று முடிவுக்கு வந்தாள். அவள் பெயர் சாலினி என்பதறிந்தாள். பரமகுருவுக்கு அவள் என்ன உறவு என்று கேட்டறிய ஆவல் கொண்டாள். வீணை கலையில் வல்லவரான பரமகுரு எப்படி இருப்பார்? அவரை பார்க்க சாலினி தடை விதிப்பது ஏன் என்ற விஷயங்கள் அவளுக்கு புரியாத புதிராக இருந்தன. அன்று இரவு வழக்கத்துக்கு மாறாக அவள் முன் ஜாமத்திலேயே தூங்கிவிட்டாள். நள்ளிரவில் தூக்கம் கலைந்தது. அவள் படுத்திருந்த அறைக்கருகே பேச்சுக்குரல் கேட்டது. திடீரென வீணையின் நாதம். வீணையின் இன்னிசைக்கு ஏற்ப தாள ஓசை, சலங்கை ஓசை, யாரோ நடனமாடுகிறார்கள். திடீரென்று நிசப்தம். மெல்லிய ஒலிக்கீற்று அவள் படுக்கை அருகே வந்து வீழ்ந்தது. இதுவரையில் இல்லாமல் வெளிச்சம் திடீரென இப்பொழுது வருவது ஏன்? வெளிச்சம் அந்த அறையின் அடுத்துள்ள கூடத்திலிருந்து வருகிறது என்பதை சைலேந்திரி உணர்ந்தாள். சைலேந்திரி எழுந்து வெளிச்சம் வரும் இடத்திற்கு அருகே வந்தாள். அங்கு இருந்த திரைச்சிலைக்கு பின்பக்கம் கதவு ஒன்று இருந்தது. கிழிந்து பரசாக இருந்த திரைச்சிலைக்கு நேராக துவாரம் இருந்தது. அதன் வழியாகத்தான் வெளிச்சம் வந்தது. இதுவரை அந்த இடத்தருகே மறைந்தவாறு உட்கார்ந்திருந்தவர் எழுந்து வேறிடம் சென்றிருக்க வேண்டும். சைலேந்திரி பார்த்தாள். விசாலமான அந்த கூடத்தில் சிலர் அமர்ந்திருப்பது தெரிந்தது. வீணையை மடியில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர்தான் பரமகுருவாக இருக்க வேண்டும்.
அவருடைய முதுகுப்புறத்தை தான் பார்க்க முடிந்தது. அவர் எதிரே கம்பீரமாக உயர்ந்த ஆசனத்தில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். மற்றும் சிலர் அவர் எதிரே உட்கார்ந்திருந்தனர். மற்றொருவர் கையை கட்டிக்கொண்டு அவர் எதிரே நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் சைலேந்திரி திடுக்கிட்டாள். அங்கே நின்றிருந்தவர் நந்தீச பெருமாள். இதுவரை நடனமாடிக் கொண்டிருந்த பெண் மண்டியிட்டு வணங்கினாள். பிறகு அவள் எழுந்து வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். அங்குள்ளவர்கள் பேசுவது காதில் விழவில்லை. மீண்டும் உறக்கம் வரும் வரையில் அந்த இடைவெளி வழியே அவள் பார்த்து கொண்டிருந்தாள். பார்த்த வரையில் ஒன்றும் புரியாததால் அவள் மீண்டும் படுக்க சென்றாள். இமைகளை துயில் முடியது. வேயூரு தோழிபங்கள் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. ஆஹா, அற்புதமான பாடல்! அவள் அந்த பாடலை பாடிக்கொண்டே வீணையை மீட்டுகிறாள். ஞானசம்பந்த பெருமாளின் கோளாறு பதிகம் முழுமையும் அவள் பாடிக்கொண்டே வீணையை மீட்டுகிறாள். அதுவே சுக அனுபவமாக இருந்தது. மீட்டிக்கொண்டே இருக்கிறாள். தன்னை மறந்து அவள் விரல்கள் வீணை நரம்புகளை தடவி கொடுக்கின்றன. ட்ரிங் என வீணை வாசிப்பது தடைப்படுகிறது. யாரோ அவளை உரத்த குரலில் அழைப்பது போல் உணர்ந்தாள். அவள் அருகே, மிக அருகே குரல் கேட்கிறது. சாலினி அவள் முகத்தருகே உரத்து பேசுகிறாள். சைலேந்திரி, இன்னுமா தூக்கம்? விழுந்து 2 நாழிகையாகி விட்டது. அதிசயமாக இருக்கிறதே. இரவு முழுவதும் கண் விழித்திருந்தாயா என்று சாலினி கேட்கிறாள். சைலேந்திரி, உன் உதடுகள் ஏதோ முணுமுணுத்தன. நீ பாடலொன்றை பாடுகிறாய். அந்த பாடல் உனக்கு மனப்பாடமா? மலைநாட்டிலிருந்து வரும் உனக்கு ஞானசம்பந்தரின் கோளறு பதிகம் பாடல் எப்படி மனப்பாடமாகியது என்று கேட்கிறாள். நான் பாடினேனா? ஞானசம்பந்தர கோளாறு பதிகமா? கோல் என்றால் என்ன? எனக்கு ஒன்றுமே தெரியாது சாலினி. எல்லாம் கனவில் எழுந்தவைதாம். யாரோ அரசகுமாரர் போல் ஒருவர் கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறார். அவர் எதிரே ஒருவர் வீணையை மீட்டி இனிமையாக பாடுகிறார். ஒரு பெண் நடனமாடுகிறாள். சாலினி, அங்கே நான் மற்றொருவரை கண்டேன். அவர் தான் என்னை இங்கே கொண்டு சேர்த்த நந்தீச பெருமாள். நான் பயந்துவிட்டேன் சாலினி. சைலேந்திரி சொல்லிக்கொண்டே போகும்பொழுது சாலினி பரபரப்புடன் அவள் வாயை பொத்தி, சைலேந்திரி, சொல்லாத, நிறுத்து, நிறுத்து. நீ கண்டது கனவன்று, நனவுதான். நேற்று இரவு சித்திரமாயன் இங்கு வந்திருந்தார். மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டம் தொடங்கும் முன்பு சித்திரமாயன் வீணை இசையை கேட்டு மகிழ்வது வழக்கம். நாட்டியமும் உண்டு. நந்தீச பெருமாள் சித்திரமாயனின் வழக்கரம் போன்றவர். அங்கே இருந்த மற்றவர்கள் பல்லவ நாட்டின் முக்கிய அதிகாரிகள். சித்திரமாயனுடன் இணைந்து நின்று போராடப் போகிறார்கள். கனவிலேயே உனக்கு இவ்வளோ பேரும் தெரிந்திருக்கிறார்கள். அங்கு பேசப்பட்டவையும் கனவில் தெரிந்ததா? சைலேந்திரி, நீ ஒரு அதிசய பெண்ணா? மாயக்காரியா? என்னிடம் சொன்னதைப் போல வேறு யாரிடமும் சொல்லாத. நந்தீசன் மிக பொல்லாதவர் என்று கூறி நிறுத்தினாள். அவளுக்கு மூச்சு வாங்கியது. சைலேந்திரிக்கு சிரிப்பு ஒரு புறமும் அச்சம் ஒரு புறமுமாக ஏற்பட்டன. தான் கண்டது கனவன்று என்று சொல்லிவிடுவோமா? கதவின் இடுக்கு வழியாக பார்த்ததை சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் எண்ணினாள். பிறகு தன் ஆர்வத்தை சற்று அடக்கிக் கொண்டு, சாலினி, இந்த வீடே மர்மமாக இருக்கிறது. ஆனால் இந்த வீட்டில் எதிரொலிக்கும் வீணையின் நாதம்தான் எனக்கு நம்பிக்கை அளிக்கிறது. சித்திரமாயன் என்று சொன்னீர்கள். அவர் வீணையின் நாதத்தில் மெய் மறக்கக்கூடியவர் என்று சொன்னீர்கள். அவர் யார் என்று கேட்டாள் சைலேந்திரி. சாலினி மெல்ல பேசினாள். சைலேந்திரி, காம்போஜத்திலிருந்து வந்து இப்படி ஒரு இடத்தில் நீ அகப்பட்டு கொண்டாயே என்று நினைக்கும் பொழுது எனக்கு உன்னிடம் பரிதாபம் ஏற்படுகிறது. அவள் கூறுவதை கேட்ட சைலேந்திரிக்கு மெய்யாகவே பயம் ஏற்பட்டது. இரவு சரியான உறக்கம் இல்லாததால் அசதியாகவும் இருந்தது. சாலினி, என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த வீடு ஒரு இசை மாளிகை என்று நினைத்திருந்தேன். இந்த வீட்டில் கூடி ஏன் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். சைலேந்திரி, இந்த நாட்டு நடப்பு உனக்கு தெரியாது. எனக்கும் அப்படித்தான் சில காலம் புரியாமல் இருந்தது. பாதாபியிலிருந்து இங்கு வந்த நோக்கம் வேறு. ஆனால் நந்தீசனிடம் சிக்கிக்கொண்டேன். அழகிய பெண்கள் அகப்பட்டால் அவர்களை தன் பயப்படுத்தி தன் திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்திக்குவான். சைலேந்திரிக்கு மேலும் பயம் ஏற்படுது. என்ன சொல்கிறீர்கள் சாலினி? சித்திரமாயனை இளவரசர் என்கிறீர்கள். இந்த நாட்டு மன்னர் நந்திவர்மனுக்கு அவர் என்ன உறவு? அவர் ஏன் சூழ்ச்சி செய்ய வேண்டும்? நந்தீச பெருமாள் ஒரு காமாந்தகரா? அவரை பார்த்தபொழுதே அவரை பற்றி நல்ல எண்ணம் எனக்கு ஏற்படவில்லை. இல்லை இல்லை, அழகிய பெண்களை தங்கள் இச்சைக்கு பயன்படுத்துவது நந்தீசனின் எண்ணமில்லை. சித்திரமாயனுடைய 2 லட்சியங்களை நிறைவேற்ற உதவுவது அவர் லட்சியம்.
2 லட்சியங்களா? என்னென்ன? காஞ்சியில் பல்லவ மகுடத்தை அடைய வேண்டும். பரிவாதினி வீணையை நந்திவர்மனிடமிருந்து அபகரிக்க வேண்டும். பரிவாதினி பரிவாதினி சைலேந்திரி பரவசத்துடன் அந்த பெயரை உச்சரித்தாள். சாலினி, பரிவாதினி வீணையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது எழுப்பும் கந்தர்வ கானத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? காம்போஜத்திலிருந்து அதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். பரிவாதினியை காண உதவி செய்வீர்களா? அதை மீட்டி பேரானந்தம் அடைய எனக்கு வழி சொல்வீர்களா? சைலேந்திரி ஆவலுடன் கேட்டாள். சாலினி அங்குமிங்கும் பார்த்தவாறு சொன்னாள். மற்றொரு முறை உன் ஆவலையும் ஆசையையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தாதே. பரிவாதினி வீணையை காண உன்னைப் போல எனக்கும் ஆர்வம். அதன் இனிய நாதத்தை கேட்பதற்காக அன்று என்று தன் நோக்கத்தை கூறியது கேட்டு சைலேந்திரி திரைக்கிட்டாள். சாலினியிடம் அவளுக்கு மேலும் அச்சம் ஏற்பட்டது. அந்த மர்ம வீட்டிலிருந்து தப்பி செல்வது எப்படி என்று சிந்திக்கலானாள். அத்தியாயம் 7. காஞ்சியில் நின்று சாளுக்கிய நாட்டிற்கு பரிவாதினி வீணையை கவர்ந்து கொண்டு வர அனுப்பப்பட்டவள் என்று சாலினி ஒளிவு மறைவின்றி தன் நோக்கத்தை பற்றி கூறியது கேட்டு சைலேந்திரி அதிர்ச்சியால் வாயெடுத்து போனாள். சைலேந்திரி, ஏதும் பேசாமல் பதுமை போல் அமர்ந்து விட்டாயே. உன் உள்ளத்தில் ஏற்பட்டுள்ள மாறுதல் உன் முகத்தில் பிரதிபலிக்கிறது. அதுவும் அழகாகத்தான் இருக்கிறது. கடல் கடந்த நாட்டிலிருந்து ஓர் அழகி தனியாக பல்லவ நாட்டிற்கு வருகிறாள் என்றால் அதற்கு மகத்தான துணிவு வேண்டும் என்று கூறி அவள் முகத்தை கூர்ந்து நோக்கினாள் சாலினி. இதில் துணிவு என இருக்கிறது சாலினி. காம்போஜ நாட்டிற்கும் பல்லவ நாட்டிற்கும் அதிக வேற்றுமை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இங்கு வந்து சில நாட்களே ஆகியிருக்கின்றன. மக்கள் வாழ்க்கை, கோவில்கள், பல்லவ அரசர் இவர்களை பற்றி நான் இன்னும் ஏதும் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் வந்த அன்று எனக்கு ஏற்பட்ட அனுபவம் சற்று பயத்தை ஏற்படுத்துகிறது. நான் வீணையின் நுணுக்கங்களை கற்க வந்தேன். பரிவாதினி என்ற வீணையை பல்லவ அரசர் மகேந்திரவர்மன் கண்டுபிடித்தார் என்று என் தாய் கூறியிருக்கிறாள். வீணையில் பல புதிய மாற்றங்களை அவர் செய்துள்ளார் என்றும் மற்ற நரம்பு கருவிகள் எழுப்பும் மொழியை விட வீணா கானம் மிக சிறந்து இருப்பதாகவும் என் தாய் சொல்லியிருக்கிறாள். 3 அல்லது 4 ஆண்டுகள் பல்லவ நாட்டில் தங்கியிருந்து வீணைக்கலையில் மேதையாகி காம்போஜம் திரும்ப எண்ணினேன். ஆனால் இங்கு வந்த பிறகு தொடக்கமே சரியாக இல்லை. நீங்கள் சொன்ன செய்திகள் பயத்தை அளிக்கின்றன. சாலினி, இந்த இல்லம் ஒரு கலைஞரின் இல்லம். இங்கு ஏன் சூழ்ச்சிகள் நடக்கின்றன? வீணை மேதை பரமகுருவை சந்திக்க நீங்கள் ஏன் தடையாயிருக்கிறீர்கள்? சாளுக்கிய நாட்டின் என்று நீங்கள் வந்ததாகவும் பரிவாதினி வீணையை எப்படியாவது கவர்ந்து வருமாறு சாளுக்கிய அரசர் கட்டளையிட்டு இருப்பதாகவும் சொன்னீர்கள். என்னை ஒரு அழகி என்று புகழ்ந்தீர்கள். இந்த வயதிலும் நீங்கள் கட்டுக்குலையாமல் அன்றளந்த மலர் போல் இருக்கிறீர்கள். நீங்களும் நாடு விட்டு நாடு வந்துள்ளீர்கள். அதற்கு துணிவு வர வேண்டும் அல்லவா? இங்கு வந்தவுடன் உங்கள் எண்ணம் ஈடேற என்ன முயற்சி செய்தீர்கள்? இவற்றையெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கும் கவலையாக இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது என்றாள். அழகுடையவள், கலைத்திறமையுடையவள் என்று மட்டும் உன்னை நினைத்திருந்தேன். பேச்சில் மற்றவரை கவரக்கூடிய சக்தி உடையவள் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று சாலினி கூறி அவளை அன்புடன் அணைத்து கொண்டு, ஆனால் உன்னை பார்ப்பவர்களுக்கு உன்னிடம் இவ்வளவு திறமை புரிந்திருக்கிறது என்பது தெரியாது. நந்தீசனுக்கு புரிந்திருக்கிறது. பார்வையிலேயே உணரும் சக்தியுடையவர். அதனால்தான் உன்னை இங்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் என்றாள். அவள் அணைப்பிலிருந்த சைலேந்திரி மெல்ல விடுபட்டாள். அவள் கரங்களில் சற்று முரட்டுத்தனம் இருந்தது. மென்மையான பெண்மை அணைப்பு அவளிடம் இல்லை. எலும்பை தொடக்கூடிய அந்த அணைப்பினால் சற்று சினுங்கிய சைலேந்திரி, சாலினி, என் மீது உனக்கு மிக்க அன்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறேன். தாய் அன்பை தவிர வேறு அன்பையே அனுபவிக்காதவள் நான். கம்போஜத்தில் நான் வளர்ந்த விதமே வேறு. என்னை துணைக்கு அழைத்து வந்த பெரியவர் கண்டிப்பு நிறைந்த அன்பை என்னிடம் செலுத்தி வந்தார். அவர் துணை இருக்கும் துணிவில்தான் நான் பல்லவ நாட்டிற்கு வந்தேன். நந்தீச பெருமாள் என்னையும் அவரையும் பிரிக்க சதி செய்து என்னை சிவிகையில் அனுப்பினார். அவரை குதிரை மீதேற்றி அனுப்பினார் என்று நினைக்கிறேன். என்னை எதற்கு இங்கே அழைத்து வந்திருக்கிறார்? அவருக்கு பெண்ணாசை இல்லை என்கிறீர்கள். அப்படி என்றால் வேறு எதில் ஆசை? எனக்கு தோன்றுகிறது வீணையை கற்றுக்கொள்ளாமல் என் நாட்டிற்கே திரும்பிவிடலாம் என்று. ஏதோ அடுத்த கிராமமா, ஊரா நான் திரும்பி செல்ல? எனக்கு உதவ யார் இருக்கிறார்கள்? காஞ்சிபுரத்தில் ஓர் முகவரியை என் தாய் சொல்லியிருக்கிறாள். என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், என் மீது அன்பு கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களை பற்றிய உண்மையை என்னிடம் சொல்லிவிட்டீர்கள். சாலினி, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று சைலேந்திரி பேசி முடிக்கும்பொழுது அவள் குரல் தழுதழுத்தது. சாலினி மறுமொழி கூறாமல் சிரித்தாள்.
அந்த சிரிப்புக்கு என்ன பொருள்? புரிந்து கொள்ள முடியவில்லை. சைலேந்திரிக்கு இரவு உறக்கம் வருவதில்லை. நடுநிசி நெருங்கும் நேரத்தில் திரைச்செலியை உற்று நோக்குவாள். வெளிச்சம் அடுத்த அறையிலிருந்து வருகிறதா என்று பார்ப்பாள். தடை ஏதாவது இருந்தால் வெளிச்சம் வராது என்பதால் கதவருகே சென்று அந்த கூடத்தில் பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று உற்று கவனிப்பாள். மீண்டும் உறக்கம் வரும் வரையில் கதவருகே நின்றிருப்பாள். பிறகு உறக்கம் விழிகளை அடிமைப்படுத்தும். காலையில் வழக்கம் போல் சாலினி எழுப்புவாள். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள். நாளை என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையும் எதிர்காலம் இருண்டிருப்பது போன்ற தோற்றமும் அவளை மெலிவடைய செய்யும். அன்று மாலையிலிருந்தே அவள் மனம் அலைப்பாய்ந்து கொண்டு இருந்தது. வீணையை எடுத்து அதை குழந்தை போல் தன் மார்புடன் அணைத்து கொண்டாள். வீணாவதி, என் செல்லமே, இந்த பயங்கர வீட்டினின்று ஒருவரும் அறியாமல் வெளியேறி சென்று விடலாம் என்று நான் முடிவு செய்தாலும் உன்னை விட்டு பிரிய எனக்கு மனம் வரவில்லையே. உன்னையும் எடுத்துக்கொண்டு சென்றுவிட முடியுமா? நான் என்ன செய்வேன்? வீணையின் சுருதியை சரி செய்தாள். காம்போஜத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகம் பரவலாக எல்லோரும் கற்றிருந்தார்கள். தான் அறிந்த பாடலை வீணையில் மீட்டினாள். மாலை மங்கி இரவு படந்து அடர்ந்த நடுநிசியை நெருங்கும் வரை அவள் தான் கற்றறிந்தவற்றையெல்லாம் இனிய ஒளி மாலையாக தொகுத்து கொண்டிருந்தாள். நடுநிசி நெருங்கிக் கொண்டு இருந்தது. திடீரென ஒலிக்கீற்று அந்த அறையில் பரவியது. சைலேந்திரி கதவுக்கு அருகே விரைந்தாள். அங்கே பரமகுரு கதவின் பக்கம் முதுகு தெரிய உட்கார்ந்திருந்தார். சாலினி வெள்ளித்தட்டிலிருந்து சோற்றை உருண்டையாக்கி அவர் கரத்தில் இட்டு கொண்டிருந்தாள். பேச்சு குரல் கேட்கிறது. இனிய வீணையின் நாதம் எங்கிருந்து வருகிறது என்று அவர் கேட்கிறார். சாலினி உடனே மறுமொழி சொல்லாமல் வேறு ஏதோ சொல்கிறாள். அருகே இருந்த செம்பிலிருந்து நீர் எடுத்து அவர் வாயை துடைக்கிறாள். பரமகுரு மீண்டும் கேட்கிறார். வீணையின் நாதம் அருகே உள்ள அறையிலிருந்து வருகிறதே, யார் மீட்டுகிறார்கள் என்று. இணைய மறுமொழி கூறாமல் இருக்க முடியாது என்று சாலினி உண்மையை சொல்ல முற்படுகிறாள். வீணை பயில்வதற்காக காம்போஜி நாட்டிலிருந்து வந்திருக்கும் சைலேந்திரியை பற்றி அவள் கூறுகிறாள். காம்போஜி நாட்டிலிருந்தா? அழகிய இளம்பெண்ணா? அவளை ஏன் என்னிடம் அழைத்து வரவில்லை? அவர் குரலில் கடுமை இருக்கிறது. சாலினி, சில நாட்களாக நீ பலவற்றை மறைக்க முயல்கிறாய். நேற்று முகுந்தன் என்ற இளைஞன் இங்கு வந்திருக்கிறான். அவன் வந்ததை பற்றி ஏன் சொல்லவில்லை என்று அவளை கடிந்து கொள்கிறார். நீங்கள் அப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தீர்கள். தங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை, அதனால தான் என்று சாலினி கூறுகிறாள். மரியாதையும் பயமும் குரலில் கலந்திருந்தன. இல்லை இல்லை, நந்தீசன் உன்னிடம் ஏதோ சொல்லியிருக்கிறான். நந்தீசன் ஏன் இங்கு வருகிறான் என்று பரமகுரு மீண்டும் உரத்த குரலில் கேட்கிறார். அவரை வரவேண்டாம் என்று தடுக்க நான் யார்? இந்த ஊரில் பெரிய அதிகாரி இளவரசர் சித்திரமாயனுடன் அவரும் இங்கு வருகிறார். உங்கள் வீணை இசையில் மயங்கி போகிறார். இந்த வீட்டில் ஒவ்வொரு இடத்திற்கும் சுதந்திரமாக அவர் செல்கிறார். அவரை நான் எப்படி தடுக்க முடியும் என்று சாலினி கூறும்பொழுது அவள் குரல் தழுதழுக்கிறது. காம்போஜ நாட்டு பெண்ணை இந்த வீட்டிற்கு கொண்டு சேர்த்ததும் அவன்தானே? பரமகுரு சீறுகிறார். ஆமாம், என்னிடம் சொல்லக்கூடாது என்று உன்னை தடுப்பதும் அவன்தானே? சாலினி மௌனமாயிருக்கிறாள். பேச்சு ஏன் நின்றுவிட்டது? வீணையுடன் வந்துள்ள அயல்நாட்டு பெண்ணை இந்த வீட்டில் அடைத்து வைத்துவிட்டு அது பற்றி என்னிடம் கூறக்கூடாது என்று அவன் சொல்வதற்கு நீ உடந்தையாக இருக்கிறாய். இளவரசர் சித்திரமாயன் நாளைக்கு இங்கு வரும்பொழுது இது பற்றி நான் அவரிடம் சொல்கிறேன் என்று பரமகுரு கூறுகிறார். சிறிது நேரம் அங்கே மௌனம் நிலவுகிறது. பிறகு சாலினி விம்மும் மொழி கேட்கிறது. சாலினி, எங்கே இருக்கிறாய்? ஏன் அழுகிறாய்? இங்கே வா என்று பரமகுரு அழைக்கிறார். அவர் எழுந்து நிற்கிறார். தடுமாறியவாறு சாலினி இருக்கும் இடம் நோக்கி செல்ல முற்படுகிறார். சாலினி, சாலினி, இங்கே வா. உன்னை நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஏன் அழுகிறாய்? ஐயோ, நெஞ்சை அடைப்பது போல் இருக்கிறது. சிறிது தண்ணீர் கொடு என்று சொல்லியவாறு தட்டு தடுமாறி நடக்கிறார். சாலினி விரைந்து அவர் அருகே வருகிறாள். குடிக்க நீர் கொடுத்துவிட்டு மெல்ல அவர் மார்பை தடவி கொடுக்கிறாள். நெஞ்சு வலி என்று அவர் பொய் சொன்னார் என்று புரிந்து கொண்டு அவரிடம் பொய்க்கோபம் கொள்கிறாள். அடிக்கடி நெஞ்சுவலி வரக்கூடாது என்று மெல்லியதாக சிரித்தவாறு சொல்கிறாள். அவர் கன்னத்தில் லேசாக தட்டுகிறாள். அவர் சிரிப்பது கேட்கிறது. அவன் பொல்லாதவன், மோசக்காரன். உன்னை ஏமாற்றி விடுவான். என்னிடமிருந்து உன்னை பிரித்து விடுவான். உன் நன்மைக்குத்தான் சொன்னேன் என்று கூறி
சாலினியை தன் பக்கமாக இழுத்து மார்புடன் அணைத்துக் கொள்கிறார். அவள் இரு கரங்களும் அவர் கழுத்தில் மாலையாகின்றன. அவர் கரங்கள் அவளுடைய முதுகை மெல்ல இதமாக தடவுகின்றன. பிறகு அவளுடைய விழி நீரை துடைக்கின்றன. சாலினி மெல்ல குரல் கொடுக்கிறாள். கூடத்து நடக்காதவை தாளிடவில்லை என்றும் யாராவது பார்த்துவிடப் போகிறார்கள் என்றும் சொல்கிறாள். இந்த வீட்டிற்குள் நுழைய தோட்டத்தை கடந்து வர வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? வாயிலில் காவலர்கள் இருக்கிறார்களா? அல்லது நந்தீசன் அவர்களையும் வேலையிலிருந்து நீக்கிவிட்டானா? பரமகுரு சிரிப்பது கேட்கிறது. அவர் முதுகுப்புறம் மட்டுமே சைலேந்திரிக்கு தெரிகிறது. பின்புறத்திலிருந்தே அவருடைய கம்பீர தோற்றம் புலப்படுகிறது. சைலேந்திரிக்கு அதற்கு மேல் அங்கு நடப்பனவற்றை பார்க்க பிடிக்கவில்லை. அருவருப்பாக இருக்கிறது. அவள் மேனி மெல்ல சிலுக்கிறது, கூசுகிறது. திடீரென விண்மீன் ஒன்று வான் உச்சியிலிருந்து சரிந்து விழுவது போல தோன்றுகிறது. செந்நிற சூரிய வட்டத்தில் ஒரு கருப்பு கோடு விழுந்தது போல் தோன்றுகிறது. அங்கே விளக்கு அணைகிறது. ஒன்றுமே புலப்படாமல் இருள் சூழ்கிறது. படுக்கையில் வந்து சரிகிறாள். விம்மி விம்மி அழ வேண்டும் போல் தோன்றுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடக காட்சி. சாலினி எனும் பெண் மாய மோகினியா? சாளுக்கிய நாட்டிலிருந்து பரிவாதனையை கவர்ந்து செல்ல வந்தேன் என்று அவள் சொன்னது கற்பனையா? நந்தீச பெருமாளை பரமகுரு ஏன் வெறுக்கிறார்? இளவரசர் சித்திரமாயன் அந்த வீட்டிற்கு வந்து கூடி பேசுவது, சூழ்ச்சி செய்வது ஏன்? பரமகுருவுக்கு அது தெரியாதா? அவர் ஏன் தட்டு தடுமாறி நடக்கிறார்? மகளை போன்ற வயதுடைய சாலினியிடம் அவர் நடந்து கொள்ளும் முறை ஒழுக்கமுடையதாக இல்லையே. ஓ, என்னை கூட பரமகுரு அவ்வாறு தான் பயன்படுத்திக் கொள்வாரா? நாம் இனியும் இங்கே இருக்கக்கூடாது, நாளைக்கே புறப்பட்டு விடுவோம் என்று எண்ணினாள். உறங்கி போனாள். மறுநாள் வழக்கம் போல் வெயில் சுல்லென்று உரைக்கும் பொழுது அவளை சாலினி எழுப்பினாள். இன்று கூட கனவு கண்டாயா சைலேந்திரி என்று சாலினி கேட்டாள் புன்முறுவலுடன். ஆம் என்று தலையசைத்த சைலேந்திரி, பயங்கரமான கனவு சாலினி என்று தொடங்கியவள் முதல் நாள் இரவு தான் கண்டவற்றில் சிறிது கற்பனை கலந்து கதை போல கூறினாள். சாலினி, எனக்கு பயமாக இருக்கிறது சாலினி. உங்கள் கற்புக்கு பங்கம் வரும் போல தோன்றுகிறது. நாம் இருவருமே இங்கிருந்து தப்பி விடுவோமா என்று கேட்டாள். அத்தியாயம் 8. முதல் நாள் இரவு தான் கண்ட காட்சியை கனவு கண்டதாக கற்பனை சேர்த்து தான் மிக பயப்படுபவள் போல் நடித்து சைலேந்திரி கூறவும் சைலேந்திரியின் கனவு சக்தியின் மீது சாலினிக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால் மறைக்காமல் சில உண்மைகளை கூறினாள். சைலேந்திரி, நீ நினைப்பது போல் என் கற்புக்கு இப்பொழுது புதிதாக எந்த ஆபத்தும் நேராது. வாழ்க்கையில் என்னை நான் பலமுறை இழந்துவிட்டேன். என் கதையே விசித்திரமானது. வாதாபிக்கு அருகே உள்ள சிறு கிராமத்தில் நான் பிறந்தேன் என்று சாலினி தொடங்கினாள். வாதாபி எங்கே இருக்கிறது? சைலேந்திரி கேட்டாள். சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி. பல்லவர்களை விட சாளுக்கியர்கள் வலிமை மிக்கவர்கள். காஞ்சி மாநகரை விட வாதாபி பெரிய நகரம். சாலினி சொல்ல சைலேந்திரி சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய்? நகரேஷி காஞ்சி என்று கற்றறிந்தவர்கள் புகழ்கிறார்கள். என்னை இருந்தாலும் தாய்நாட்டு பற்று இல்லாமலா போகும்? வாதாபியை உயர்த்தி பேச அதுதான் காரணம். அதனால் சிரித்தேன். சைலேந்திரி, இப்பொழுது எனக்கு தாய்நாடு எது என்பதே நினைவில்லை. பல்லவ நாட்டிற்கு வந்து 10 ஆண்டுகளாகின்றன. காஞ்சிபுரத்தில் சில ஆண்டுகள் கழித்தேன். பிறகு பூஞ்சேரிக்கு வந்துவிட்டேன். பரிவாதினி வீணையை எப்படியாவது கவர்ந்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டு என்னை விக்கிரமாதித்தன் காஞ்சிக்கு அனுப்பினார். விக்கிரமாதித்தன் யார்? சாளுக்கிய நாட்டு மன்னர். பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் தீராத பகை. விரோதம் ஏன் ஏற்பட்டது? பாஷி தகராறா? பகை ஏற்படுவதற்கு எவ்வளவோ காரணங்கள். பல்லவ மன்னர் நரசிம்மவர்மர் காலத்திலிருந்து பல்லவ சாளுக்கியர்களுக்கிடையே விரோதம் வளர்ந்து வருகிறது. குறையவில்லை. காஞ்சி நகரம் கலையில் முன்னேறி வருவது ஓர் காரணம். மாமல்லபுரத்தை சிற்ப களஞ்சியமாக்க பல்லவ மன்னர்கள் மாமல்லன், ராஜசிம்மன், பரமேஸ்வரவர்மன் முயன்று முன்னேறி வருவது சாளுக்கியர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. கொங்கு நாட்டை, கதம நாட்டை பல்லவர்கள் வென்றுவிட்டது மற்றொரு காரணம். நரசிம்மவர்மன் வாதாபி நகரை தீயிட்டதை அவர்கள் மறக்கவில்லை. அதனால் பல தடவை காஞ்சி நகரை சாளுக்கியர்கள் முற்றுகையிட்டனர். காஞ்சியை சுற்றி கடும் போர் நடைபெற்றது. காம்போஜ நாட்டிலுள்ளவர்களுக்கு இவ்வளவு செய்திகள் தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. காம்போஜத்தில் ஆட்சி நடத்துபவர்கள் காஞ்சி பல்லவர்களுக்கு மிக நண்பர்கள், பல்லவர்களுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். இங்கே சிவனுக்கும் திருமாலுக்கும் கோவில்கள் கட்டப்பட்டன. அதேபோல் அங்கும் கோவில்கள் உள்ளன. பல்லவ மன்னர்கள் உதவி புரிந்தனர். இவற்றை பார்த்து சாளுக்கியர்கள் பொறாமைப்படுவது சரியா? சைலேந்திரி,
நமக்கு எதற்கு அரசு விவகாரங்கள்? நல்லதற்கோ கெட்டதற்கோ விக்ரமாதித்தன் மகன் கீர்த்திவர்மனின் பார்வை என் மீது பட்டது. என் குடும்பம் வாதாபி மாளிகையில் பணியாற்றி வந்ததுதான் அதற்கு காரணம். எனக்கு நாட்டியம் தெரியும், இனிய குரல் உண்டு. ஆனால் உன்னை போல் எனக்கு வீணை வாசிக்க தெரியாது. அழகும் கலையும் ஒன்று சேர்ந்த ஒரு பெண் மீது அரச பார்வை வீழ்வதில் வியப்பில்லை. கலை உணர்வு உள்ளவர்கள் பல்லவ நாட்டில் எங்கும் செல்லலாம் என்று அறிந்த கீர்த்திவர்மன் என்னை காஞ்சிக்கு அனுப்பினார். வெற்றியுடன் திரும்பினால் வாதாபி அரண்மனையில் பெரும் மதிப்பு கிடைக்கும் என்ற ஆசையும் நம்பிக்கையும் காரணமாக நான் காஞ்சி செல்ல சம்மதித்தேன். பரிவாதினி வீணையை எப்படியாவது காஞ்சியிலிருந்து கவர்ந்து வந்து விட வேண்டும் என்பது கீர்த்திவர்மனின் கட்டளை. பரிவாதினி வீணையை காஞ்சியில் நின்று கொண்டு வருவது ஒன்றும் கடினமான காரியமாக எனக்கு தோன்றவில்லை. அதனால் நான் துணிவுடன் சாளுக்கிய மன்னரை கேட்டேன், பரிவாதினி வீணையை கொண்டு கொடுத்தால் எனக்கு என்ன பரிசு தருவீர்கள் என்று. நீ கேட்பதை தருவேன் என்று அவர் கூறினார். நிஜமாகவா என்று கேட்டேன். ஆமாம், சத்தியமாக என்று என் கரத்தை பிடித்து தன் வலது கரத்தால் சத்தியம் செய்தார். இளவரசர் அப்படி சொன்னது எனக்கு பெருமையாக இருந்தது. என் கரத்தை அவர் தொட்டபொழுது என் உடல் சிலித்தது. அந்த கரத்தை எப்பொழுதுமே பற்றியிருக்க வேண்டும் என்ற குரூரமான ஆசை எழுந்தது. என் அழகை ஆராதிப்பவர்கள் வாதாபியில் அதிகம். கடைவழி பார்வையாவது தன் மீது விழாதா என்று ஏங்குபவர்கள் அதிகம் என்பதை நான் அறிவேன். ஆனால் என் லட்சியம் வாதாபி மாளிகையில் அரசரின் அபிமானமிக்கவளாக உலா வர வேண்டும் என்பது. என்னை போன்ற அழகிகள் பலர் அங்கு இருந்தாலும் என் அறிவாற்றலின் மீது இளவரசருக்கு முழு நம்பிக்கை உண்டு. கீர்த்திவர்மனை என் அழகுக்கு அடிப்படை வைத்துவிட முடியும் என்று உறுதி எனக்கு இருந்தது. என் கரம் தொட்டு சத்தியம் செய்த பொழுதே அவரை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று பரபரப்பு எனக்கு இருந்தது. ஆனால் நான் சூழ்நிலை கருதி என்னை அடக்கிக் கொண்டேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றால் வாதாபியை ஆட்டி படைக்கலாம் என்று கர்வம் ஏற்பட்டது. காஞ்சி சென்று பரிவாதினி வீணையை எப்படி கவர்ந்து வருவது என்பதற்கான திட்டங்களை அவர் வகுத்து கொடுத்தார். ஆபத்து ஏதாவது ஏற்பட்டால் உதவி புரிய மற்றொருவரையும் என்னுடன் உதவிக்கு அனுப்பினார். அங்குதான் சாளுக்கிய சக்கரவர்த்தி தவறு புரிந்துவிட்டார். வாதாபியில் புறப்பட்டதிலிருந்தே அவர் என்னிடம் பழகிய முறை சரியில்லை. நான் நெருப்பு என்பதை அவன் புரிந்து கொண்டதால் என்னை அடைய தக்க தருணத்தை எதிர்பார்த்திருக்கிறான் என்பதும் எனக்கு தெரியும். சைலேந்திரி குறுக்கிட்டு ஏதோ கேட்க விரும்பினாள். சாலினி சொல்வதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினாள். வீட்டுக்குள்ளே சர்பத்தை உழவ விட்டு நிம்மதியாக எப்படி தூங்க முடியும்? அவன் இன்னும் இருக்கிறானா? இவ்வளவு வருடமாகியும் அவன் சாளுக்கிய ஒற்றன் என்பதை பல்லவ ஒற்றர்கள் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? சைலேந்திரி கேட்டாள். சாலினி திடுக்கிட்டாள். அறிவுபூர்வமான கேள்வியை சைலேந்திரி கேட்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள். தயக்கமில்லாமல், அவன் இன்னும் இருக்கிறான். பல்லவ ஒற்றர்களுக்கு இருபுற தாக்குதல். அவர்கள் உட்பகைவரையும் கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. சாளுக்கியர்களின் திட்டங்களை அறிந்து அதற்கேற்ப மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. அவன் சித்திரமாயனின் அணியில் கலந்து கொண்டான். எப்பொழுதாவது இங்கே வருவான். நான் அவனை சந்திக்க விரும்பவில்லை என்றாள். பரிவாதினி வீணையை அடைய சாளுக்கிய அரசர் ஏன் ஆசைப்படுகிறார்? சைலேந்திரி கேட்டாள். பல்லவ சக்கரவர்த்தி மகேந்திரவர்மன் உருவாக்கியது பரிவாதினி வீணை. காஞ்சியில் அரியணை ஏறுவதற்கு முன்பு இளம் வயதில் அஜிந்தா காடுகளுக்கு மாறுவேடத்தில் மகேந்திரன் வந்திருக்கிறார். அங்குதான் பரிவாதினி வீணையை உருவாக்கும் எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. மகேந்திரன் சாளுக்கிய கலைஞர்களின் உதவியை மிக திறமையுடன் பெற்று பரிவாதினியை உருவாக்கினார். பரிவாதினி எழுப்பும் இசைக்கு இணையே கிடையாது. 100 போர்களில் பெறும் வெற்றியை விட மகேந்திரன் படைத்த பரிவாதினி உலக புகழ் பெற செய்தது. கலை வளர்ப்பதில் பல்லவர்கள் உன்னத நிலையை தொடங்கினார்கள். ஏழிசையை ஒலிக்க செய்யும் அற்புத வீணையை கண்டுபிடித்த பெருமையை பல்லவர்கள் பெற்றுவிட்டார்களே என்ற பொறாமை எழுந்தது. காஞ்சி நகரத்திற்கு வந்த பிறகு பரிவாதினி வீணையை அடைவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லையா? அல்லது உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு விட்டீர்களா? சைலேந்திரி கேட்டவுடன் சாலினியின் கண்கள் கலங்கின. எனினும் வெளியே புலப்படுத்தாமல், சைலேந்திரி, இளம் வயதிலேயே உனக்கு அறிவு கூர்மை அதிகம் என்பதை கண்டு கொண்டேன். அதனால்தான் என் ரகசியத்தை உன்னிடம் சொல்ல முற்பட்டேன். ஒளிவு மறைவின்றி ஏன் சொல்கிறேன் என்று நீ நினைத்து பார்த்தாயா என்று கேட்டாள். ஆமாம், நான் உங்களுக்கு அறிமுகமாகி சில நாட்களே ஆகின்றன. இந்த நாட்டிற்கு புதியவள். அப்படி இருந்தும் முக்கிய செய்திகளை ஏன் சொல்கிறீர்கள் என்ற சந்தேகம் என்னிடம் எழுவது நியாயம்தானே? உன்னை எச்சரிக்கவே என் வரலாற்றை கூறினேன். காம்போஜ நாட்டிலிருந்து வீணை பயில பல்லவ நாட்டிற்கு வந்திருக்கிறாய். உன்னையும் அரசியல் சூழ்ச்சியில் சிக்க வைத்து விடப் போகிறார்கள். நான் வரும்பொழுது இருந்ததை விட
இப்பொழுது நாட்டில் குழப்பம் அதிகமாகி வருகிறது. சித்திரமாயன் காஞ்சி மகுடத்தை அடைய மிக தீவிரமாக திட்டமிடுகிறார். தன்னை ஆதரிப்பவர்களின் அணியை திரட்டுகிறார். அவரும் இசைப்பிரியர், கலை ரசிகர், பரமகுருவின் நெருங்கிய நண்பர். இந்த வீடும் தோட்டமும் அமைத்து கொடுத்தவர் அவர்தான். அதனால தான் அடிக்கடி சித்திரமாயன் இங்கே வருகிறார். இங்கே வரும்பொழுது முக்கியமான தன் ஆதரவாளர்களை இங்கே கூடுமாறு சொல்வார். இங்கே அவர்களுடன் ஆலோசனைகள் பல செய்வார். பரமகுருவுக்கு இவை ஏதும் தெரியாதா? தெரியாது. அவர் அரசியல் சூழ்ச்சிக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய முப்பாட்டனாரும் பல்லவ சக்கரவர்த்தி மகேந்திரவர்மனும் கலைத்தோழர்கள். பரிவாதனை வீணையை மிக சிறந்த முறையில் உருவாக்க இருவரும் நேரம் போவது தெரியாமல் ஆராய்ச்சி செய்வார்களாம். சப்த ஸ்வரங்களும் துல்லியமாக ஒலிக்க அவர்கள் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சமன்று. அந்த காலத்திலேயே திருநாவுக்கரசர் அந்த வீணையை பற்றி அறிந்திருக்கிறார். திருஞான சம்பந்தர் அந்த வீணையை பார்த்திருக்கிறார். சாலினி சொல்ல சொல்ல சைலேந்திரிக்கு ஆவல் பொங்கியது. சாலினி, நீங்க பரிவாதனையை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டாள். சாலினி விழிகளை மெல்ல மூடிக்கொண்டாள். நடந்த சம்பவம் ஒன்றை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வர முயன்றாள். சைலேந்திரி, காஞ்சிக்கு நான் வந்த சமயம் நந்திவர்மன் அரியணை ஏறி 10வது ஆண்டு கொண்டாட்டம் காஞ்சியில் கோலாகலமாக நடைபெற்றது. புதிதாக சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பித்து அன்று குடமுழுக்கு நடைபெற்றது. அன்று பௌர்ணமி நாள். முக்தேஸ்வரர் திருக்கோவிலின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த விழா மேடையில் நந்திவர்மன் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். பரிவாதனை வீணை மேடையின் ஓர் புறத்தே திகழ்ந்தது. வீணையில் பதிக்கப்பட்டிருந்த இரத்தின மாணிக்க கற்கள் நிலவு ஒளியில் ஜுவாலித்தன. நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுப்புறத்திலுள்ள ஊர்களிலிருந்து மக்கள் ஏராளமாக குடியிருந்தனர். வீணையை மீட்டுப் போவது யார் என்று மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். நிலவொளியும் ஆங்காங்கே தீவர்த்தியின் வெளிச்சமும் பக்கவாத்தியங்களின் ஓசையும் எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தின. இது போன்ற கோலாகலமான நிகழ்ச்சியை நான் வாதாபியில் பார்த்ததில்லை. பல்லவ மல்லன் என்று மக்கள் போற்றி புகழும் நந்திவர்மனின் இளமை தோற்றத்தையும் மாணிக்க வீணையின் அழகையும் நான் மாறி மாறி பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். என் அருகே சாளுக்கிய ஒற்றன் வந்தமர்ந்தான். என்னை இப்பொழுது மிக முக்கியமானவர்களிடம் அழைத்து செல்லப் போவதாக கூறினான். அந்த இடத்தை விட்டு அகலவே எனக்கு மனமில்லை. கூட்டத்திலிருந்து வெளியே வந்து ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றான். அங்கே சித்திரமாயனும் மற்றும் சிலரும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் மிக அந்தரங்கமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். நான் வணக்கம் தெரிவித்து அச்சத்துடனும் நாணத்துடனும் நின்றேன். ஓ, நீதான் சாளுக்கிய இளவரசர் கீர்த்திவர்மனால் அனுப்பப்பட்டவளா? அவருடைய தந்தை விக்ரமாதித்தன் நலமுடன் இருக்கிறாரா? உன்னை காஞ்சிக்கு அனுப்பியதன் நோக்கத்தை எனக்கு அவர் எழுதியிருந்தார். சாளுக்கிய சக்கரவர்த்திக்கு வீணை மீது ஏன் ஆசை? அவரை நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன். அதற்கு மறுமொழி எழுதவில்லை. எனக்கு அவர் உதவி செய்வதாக வாக்களித்தால் பரிவாதனை வீணை மட்டுமா, சமுத்திர கோஷம் என்ற புதிய வாத்தியத்தையும் பரிசாக அளிக்கிறேன். கட்டுவாங்கம் என்ற ஆயுதம் மிக சக்தி வாய்ந்தது, அதையும் தருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். எனக்கு உதவி செய்வதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லவில்லையே என்று கேட்டார். பல்லவ அரியணையை தனக்கு மீட்டுத்தர வேண்டும் என்பதுதான் அவர் கேட்ட உதவி. நான் மௌனமாக இருந்தேன். சித்திரமாயன் மெல்ல சிரித்தார். பெண்ணே, பரிவாதனையை கவர்ந்து செல்வது அவ்வளோ எளிதென்று உனக்கு வீணை வாசிக்க தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்று தலையசைத்தேன். வீணையை பற்றி தெரியாமல் அதை கவர்வது அவ்வளோ எளிதா? என்ன துணிவுடன் நீ காஞ்சிக்கு வந்திருக்கிறாய்? இளமை, அழகு இவை தவிர உன்னிடமுள்ள சக்தி வேறு என்ன என்று கேட்டார். பிறகு அவர் சிறிது நேரம் யோசித்து அருகே நின்றிருந்த இளைஞனை அழைத்து, இவளை நம் பரமகுருவிடம் அழைத்து சென்று அவர் வீட்டிலே தங்கியிருக்குமாறு ஏற்பாடு செய். அவரிடம் இவள் வீணை பயிலட்டும். தக்க தருணம் பார்த்து பரிவாதனையை எடுத்து செல்ல வழி செய்கிறேன் என்றார். அவள் இதுவரை கூறியவற்றை ஒரு கதை போல ரசித்தாள் சைலேந்திரி. அந்த இளைஞன் உங்களை பரமகுருவிடம் அழைத்து சென்றாரா? சைலேந்திரி கேட்டாள். அந்த இளைஞன் வேறு யாருமல்ல, நந்தீச பெருமாள் தான். என்னை அறிமுகப்படுத்தின அன்றிலிருந்து நான் பரமகுருவின் வீட்டில் தங்கியிருக்கிறேன் என்று கூறி நிறுத்தினாள். தங்களையும் நந்தீசன் தான் அறிமுகப்படுத்தினாரா என்று கேட்டு பெருமூச்சு விட்டாள் சைலேந்திரி. ஆம், அதனால தான் உன்னை எச்சரிக்கை விரும்புகிறேன் என்றாள் சாலினி. நாம் இருவரும் தப்பி ஓடிவிடலாமா? சைலேந்திரி கேட்டாள். சாலினி உடனே மறுமொழி கூறாமல் ஒரு கணம் திகைத்து நின்றாள். அவள் அதிர்ச்சியடைந்தவள் போல் காணப்பட்டாள். அங்கே நந்தீச பெருமாள் நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 9. நந்தீச பெருமாள் மீசையை மெல்ல தடவி விட்டு கொண்டான். அவன் பேசவில்லை, ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
தாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை அவன் கேட்டிருந்தால் அடுத்து என்ன நேருமோ என்று அஞ்சினாள் சாலினி. அவள் பயத்தால் நடுங்கினாள். நடுக்கத்தை புலப்படுத்த விரும்பாமல் சைலேந்திரியின் தோளில் கையை வைத்து அழுத்தினாள். சாலினி, நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா என்று கேட்டான் நந்தீசன். அவன் பேச்சு விசித்திரமாக இருக்கும் என்பதை அவள் அறிவாள். அவள் பயந்தது போல் நடக்கவில்லை. அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை அவன் கேட்டிருக்கவில்லை என்பதை அறிந்தாள். துணிவு ஏற்பட்டது. நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்று எனக்கு ஜோதிடம் தெரியாது என்று கூறி நந்தீசனின் கடுமையான முகத்தை நகைமுகமாக்க முயன்றாள். ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாது. உன்னை எதற்காக சாளுக்கிய இளவரசன் இங்கு அனுப்பினான் என்பதையே மறந்துவிட்டாய். அழகு ஒன்று மட்டும் இருந்தால் போதுமா? பரமகுருவிடம் வீணை பயில சொன்னால் அவரிடம் காதல் பயின்று வருகிறாய். அவன் நகைச்சுவையாக கூறி அங்கே கலகலப்பை ஏற்படுத்த முயன்றான். ஆனால் சாலினியின் முகம் சினத்தால் சிவந்தது. சைலேந்திரியின் எதிரே பரமகுருவுக்கும் தனக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்த முயல்கிறானே என்று கோபம் கொண்டாள். அவனை விழுங்கி விடுபோல் போல் பார்த்து, பெருமாளை, நாவை அடக்கி பேசுவது நல்லது. எதை சொல்லலாம் சொல்லக்கூடாது என்ற இங்கிதம் தெரியாமல் இருக்கும் உனக்கு மீசை மட்டும்தான் கூர்மை சீறினாள். சைலேந்திரின் எதிரே தன் மீசையை பழித்த சாலினி மீது நந்தீசனுக்கு அடங்கா கோபம் எழுந்தாலும் அப்பொழுது வந்திருக்கும் காரியம் பாழாகிவிடுமே என்று அடக்கிக் கொண்டு பேச்சின் திசையை திருப்ப விரும்பி, சாலினி, வேடிக்கை பேச்சை ரசிக்கவும் உனக்கு தெரியவில்லை. உன் நன்மைக்குத்தான் சொன்னேன் என்றான். எது என் நன்மை? சாலினி சீறினாள். கோபம் தணியவில்லை. வாதாவிலிருந்து ஆள் வந்துவிட்டார். பரிவாதனை வீணையை பற்றி நீ என்ன நடவடிக்கையை எடுத்திருக்கிறாய் என்று அவன் கேட்கிறான். என்ன மறுமொழி கூறுவது? உன்னை பரமகுருவிடம் வீணை பயில சொன்னாள் என்று கூறி கீழ்கண்களால் நோக்கினான். வாதாபி இளவரசனின் ஒற்றன் வந்துவிட்டான் என்ற செய்தியை கேட்கும் பொழுது அவளுக்கு சிறிது அச்சமாக இருந்தது. சைலேந்திரியோ தன் எதிரே அவர்களால் மனமிட்டு பேச முடியவில்லை என்பதை உணர்ந்தாள். சைலேந்திரிக்கு அங்கு நிற்பது சற்று சங்கடத்தை அளித்தது. அங்கிருந்து மெல்ல நகர்ந்து தன் அறைக்கு சென்றாள். பகல் முழுவதும் சாலினி அவளை சந்திக்கவில்லை. சைலேந்திரி தீவிரமாக சிந்தித்தாள். பரமகுருவை சந்திக்க சாலினி ஏன் தடையாயிருக்கிறாள் என்பது அவளுக்கு புரியவில்லை. துணிந்து அன்று இரவு பரமகுருவை சந்தித்து விடுவது என்று முடிவு செய்தாள். பௌர்ணமிக்கு முதல் நாள். இன்னும் முதிராத மதிவாணன் வானத்தில் பவனிவது உச்சிக்கு வந்துவிட்ட வேளை. அடுத்த அறையில் என்ன நடக்கிறது என்று கூர்ந்து கவனித்தாள் சைலேந்திரி. யாரோ விம்மும் மொழி கேட்டது. விழிகளையும் செவிகளையும் கூர்மையாக்கி இடைவெளி வழியே உற்று நோக்கினாள். அவள் கண்ட காட்சி திடுக்கிட வைத்தது. பரமகுருவின் மடியில் சாலினி படுத்திருந்தாள். அவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்பது தெரிந்தது. பரமகுரு அவள் கேசத்தை வருடினார், முதுகை வருடினார். இன்று முகுந்தன் வருவதாக சொல்லி சென்றிருக்கிறார். பகல் வேளையில் வருவதற்கு ஓய்வில்லையாம். காஞ்சி வேத பாடசாலையில் அவர் அர்த்த சாஸ்திரம் போதிக்கிறார். சங்கீதம் சம்பந்தமாக ஓய்வாக சிலவற்றை பேச விரும்புகிறார். அவர் வரும்பொழுது நீ அழுது முகத்தோடு இங்கு இருக்காதே என்றார். சாலினி விம்மும் குரலோடு, என்றாவது நான் துக்கித்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நந்தீசன் என்னை அந்த பெண் எதிரே அவமானப்படுத்திவிட்டான். நீங்கள் அவனை கண்டிக்க வேண்டும். சித்திரமாயனிடம் சொல்லி தண்டிக்க வேண்டும் என்றாள். பெண்ணா? இங்கே உன்னை தவிர வேறு பெண் யார் இருக்கிறாள்? எனக்கு பணிவிடை செய்து வந்த 2 பெண்களையும் நீ நிறுத்திவிட்டாய். வேறு பெண்ணை வேலைக்கு அமர்த்தியிருக்கிறாயா என்று கேட்டார். சாலினி திகைத்திருக்க வேண்டும். அவர் மடியிலிருந்து எழுந்து உட்கார்ந்து, குருவே, உங்களிடம் நான் சில நாட்களாக நான் ஒரு செய்தியை மறைத்துவிட்டேன். உங்கள் நன்மைக்காகத்தான். நந்தீசன் இங்கு ஒரு பெண்ணை அழைத்து வந்து ஓர் அறையில் அடைத்து வைத்திருக்கிறார். ஓ! பரமகுரு வியப்புடன் குரல் கொடுத்தார். இந்த வீடு என்ன சிறைச்சாலையா? மர்ம மாளிகையா? சில நாட்களாக அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. நான் யாரிடம் கேட்பேன்? என் இயலாமையை நீ சாதகமாக்கி கொண்டு விட்டாய் என்று தோன்றுகிறது. யார் அந்த பெண்? அவளை இங்கு ஏன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான்? பரமகுருவின் குரலில் கடுமை இருந்தது. சைலேந்திரிக்கு சில செய்திகள் புரிந்தன. பல செய்திகள் மர்மமாக இருந்தன. அந்த வீட்டில் நடப்பது பரமகுருவுக்கு தெரியாதா? ஆச்சரியமாக இருக்கிறதே. என் இயலாமையை நீ சாதகமாக்கி கொண்டு விட்டாய் என்று அவர் கேட்கிறாரே, அது என்ன? அங்கு நடப்பது ஒவ்வொன்றும், அவள் காதில் வீழ்வது ஒவ்வொன்றும் அவளுக்கு அதிர்ச்சியை அளிக்கின்றன. முகுந்தன் யார்? அவரும் வீணை பயில்கிறார் போலிருக்கிறது. நந்தீசனின் சதித்திட்டங்கள் பரமகுருவுக்கு தெரியாதா? நான் வந்திருப்பது அவருக்கு தெரியாதா? சைலேந்திரி மேலும் கூர்ந்து நோக்கினாள். நான் பெரும் ஆபத்தில் சிக்கியிருக்கிறேன் குரு.
என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். சாலினி பரமகுருவின் கரத்தை அழுத்தமாக பிடித்துக் கொண்டாள். சாலினி, வாதாபிலிருந்து வீணை பயில வந்தவள் நீ என்பது எனக்கு தெரியும். உனக்கு என்ன ஆபத்து? பரமகுரு கேட்டார். வீணை பயிலாததான் ஆபத்து என்று சொல் என்று கூறி அவர் சிரித்தார். சாலினி அவர் கரங்களை தன் கன்னத்தில் பதிய வைத்துக் கொண்டு அவருக்கு மட்டும் கேட்கும் கொஞ்சம் குரலில் ஏதோ கூறினாள். மீண்டும் அவர் சிரித்தார். அவளும் சேர்ந்து நகைத்தாள். என்ன சொல்லியிருப்பாள் என்று சைலேந்திரியால் ஊகிக்க முடியவில்லை. பல்லவ நாட்டிற்கு வந்த காரியத்தை மறந்து உங்களிடம் நான் மயங்கிவிட்டேனாம் என்றாள் சாலினி. மங்கிய வெளிச்சத்தில் அவருடைய அணைப்பில் திணறியவாறு அவள் பேசுவது தெரிந்தது. உங்களை முதலில் சந்தித்த பொழுதே உங்கள் அடிமையாகிவிட்டேன். உங்களுக்கு இறைவன் கலைத்திறமையுடன் கம்பீரமான அழகையும் கொடுத்திருக்கிறான் என்று அவள் பேசினாள். உன்னை பார்க்காமலேயே எனக்கு உன்மீது ஏற்பட்டது பாசமா, ஆசையா, இல்ல காதலா, காமமா? எனக்கு புரியவில்லை சாலினி. அவர் குரல் ஏன் இப்படி தடுமாறுகிறது? சைலேந்திரிக்கு எல்லாமே புதிராக இருந்தது. ஓர் வீணை மேதை சாலினியிடம் மயங்கிவிட்டார். உன்னை பார்க்காமலேயே என்கிறாரே, என்ன விசித்திரம்! தினம்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறாரே. சைலேந்திரி அந்த கதவருகே அதற்கு பிறகு நிற்கவும் அங்கு நடப்பதை பார்க்கவும் விரும்பவில்லை. அவள் முகம் சுளித்தவாறு தன் படுகை அருகே வந்தாள். காம்போஜத்திலுள்ள தன் தாயை நினைத்து கொண்டாள். அன்னையே, அங்கே நீங்கள் நாள்தோறும் என் நலனை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். வீணை கலையில் பல நுணுக்கங்களை கற்று நான் அங்கு வந்து காம்போஜத்தில் ஒரு கலைவாணி என்று புகழப்பட வேண்டும் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்கள். என் ஒழுக்கத்தின் மீது தங்களுக்கு அபாரமான நம்பிக்கை என்றாலும் துணைக்கு பெரியவரை அனுப்பினீர்கள் அம்மா. எப்படி அம்மா உங்களுக்கு தெரிவிப்பேன்? அவர் எங்கு சென்றார்? நந்தீசன் என்ற பயங்கரமான மனிதரிடம் அவர் சிக்கிவிட்டார். என்ன ஆகுமோ தெரியவில்லை. வீணைக்கலையின் மேதையின் வீட்டிலேயே நான் தங்கியிருக்கிறேன். இன்று வரை அவரை சந்திக்க முடியவில்லை. என்னை போன்ற ஒரு பெண் வீணை கலைஞரிடம் வந்திருக்கிறாள். பரிவாதினி என்னும் வீணையை கவர்ந்து செல்ல வந்தவள் வீணை கலைஞரின் மனதை அளவா கவர்ந்து விட்டாள். அம்மா, என்னை பொறுத்தருளுங்கள். தீயென பார்க்காதே என்று சொல்லியிருக்கிறீர்கள். அம்மா, நான் இன்று அந்த காட்சியை பார்த்திருக்க கூடாது. இப்படியும் ஒரு பெண் தன் லட்சியத்தை மறந்து காமத்துக்கு அடிமையாவாளா? எனக்கும் அந்த நிலை வரக்கூடாதம்மா. பல்லவ நாட்டில் எல்லாம் புதிராக இருக்கிறது. சைலேந்திரி வாய்விட்டு புலம்பினாள். அவள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். இப்பொழுது முகுந்தன் வரும் நேரம். பரமகுருவை விட்டு அகன்று தன் அறைக்கு சாலினி சென்றிருப்பாள். நாம் பரமகுருவை காண செல்வோம், துணிவுடன் செல்வோம் என்ற உறுதியான முடிவுடன் தான் இருக்கும் வீட்டின் பின்புற இடத்தை விட்டு வீட்டின் முன்புறத்திற்கு வந்து பரமகுரு வீட்டிற்கும் கூடத்தை அணுகினாள். அங்கே கம்பீரமான யுவ புருஷன் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். கருமையான தாடியும் தோல்வரி தொங்கும் தலைமுடியுடனும் அவர் காணப்பட்டார். பச்சை நிற சால்வை அணிந்திருந்தார். நெற்றியின் கீற்று சந்தனம் பளிச்சென்று தெரிந்தது. அவர்தான் முகுந்தனோ? அத்தியாயம் 10. யார் வந்திருக்கிறார்கள்? பரமகுரு கேட்டார். அவர் இருந்த இடத்தில் வேறு யாரும் இல்லை. சாலினி, எங்கே போய்விட்டாய்? பரமகுரு மீண்டும் குரல் கொடுத்தார். அவருக்கு இருளும் வெளிச்சமும் ஒன்றாகத்தானே இருக்கின்றன. அங்கே ஒருவித நறுமணம் எழுந்தது. பரமகுரு அங்கு வரவும் மனத்தை நுகர முயன்றார். சைலேந்திரி கூடத்து கதவருகே நின்றாள், எந்தவித ஓசையும் எழுப்பாமல். நான் தான், முகுந்தன் குரல் கொடுத்தார். நான் தான் என்றால் என்று கேட்க வாய் எடுத்தவர் குரலை புரிந்து கொண்டு, ஓ வாருங்கள் வாருங்கள், உட்காருங்கள் என்று கூறி வரவேற்க எழுந்தார். முகுந்தன் எழுந்து அவர் அருகே வந்து, பரமகுரு, நீங்கள் உட்காருங்கள். நான் சற்று முன்பே வந்துவிட்டேன். இங்கே கூடத்தில் ஒருவரையும் காணோம். சிறிது நேரமாக உட்கார்ந்திருக்கிறேன். இந்த வீட்டிற்கு நான் வரும்பொழுது இங்கே எப்பொழுதும் புன்முறுவலுடன் வளைய வரும் ஒரு பெண் இருப்பாளே, அவள் எங்கே என்று கேட்டார். நீங்கள் வரும்பொழுது இப்பொழுது உங்களை வரவேற்க யாரும் இல்லையா? இந்த வீட்டை பற்றி எனக்கு கவலை வந்துவிட்டது. வேண்டிய பொழுது யாரும் இருக்க மாட்டார்கள். இன்று நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களை யார் என்று கூட கேட்க யாரும் இல்லை. என் நிலை அப்படியாகிவிட்டது என்று வருத்தப்பட்டு கொண்டார் பரமகுரு. பரமகுருவை அமைதிப்படுத்தி, பரமகுரு, பூஞ்சேரியை விட்டு நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்துவிடுங்கள். அங்கே உங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து வைக்கிறேன். நானும் வீணையை விரைவில் பயில்வதற்கு வசதியாக இருக்கும். இனி நாள்தோறும் நான் வீணை பயின்று ஆக வேண்டும் என்றார். பரமகுரு மெல்ல சிரித்தார். என் பாட்டனார் பல்லவ சக்கரவர்த்தியுடன் நெருங்கி பழகியவர். மகேந்திரவர்மனுடன் இணைந்து பரிவாதினி வீணையில் பல முன்னேற்றங்களை செய்தவர். அப்பொழுது கூட பூஞ்சேரியில் இதே வீட்டிற்குத்தான் அவர்கள் வருவார்கள். என் கண் பார்வை சிறிது சிறிதாக மங்கி
அடியோடு நான் பார்வையை இழந்த பிறகு பல்லவ அரசருடன் தொடர்பு இல்லை. பாழும் போர் நடந்தது. நாட்டில் பஞ்சம் வந்தது. அப்பொழுதும் எனக்கு கவலை இல்லை. சாளுக்கியர்கள் மாமல்லபுரம் வந்தார்கள். சாளுக்கிய இளவரசர் என்னையும் சந்தித்தார். பாதாபிக்கே அழைத்தார்கள். அவர்கள் அழைப்பை ஏற்றுவிடலாம் என்றும் எண்ணினேன். இங்கே மாமல்லபுரத்தில் நந்தீசன் என்ற அதிகாரி என்னிடம் மரியாதையுடனும் அன்புடனும் பழகினான். எனக்கு வேண்டிய உதவிகளை செய்ய தொடங்கினான். வேலைக்காரர்களை ஏற்பாடு செய்தான். பார்வை முற்றிலுமாக மறைந்த பிறகு எனக்கு நம்பிக்கையுள்ள உதவியாளர் தேவைப்பட்டது. நந்தீசனை அதையும் நிறைவேற்றினான். என்னிடம் வீணை பயில ஒரு பெண் வந்தாள். முகுந்தன் குறுக்கிட்டார். தங்களுக்கு பார்வை குறைந்து வரும் செய்தி காஞ்சி கெட்டவில்லை. ஏகாம்பரேஸ்வர் கோவிலில் சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்றார். முகுந்தா, காஞ்சிபுரத்தில் குழப்பம் இப்பொழுதுதான் குறைந்து சீர்பட்டுள்ளது. பாவம் நந்திவர்மன் எதைத்தான் கவனிப்பார்? அவர் தன் அரியணையை காப்பாற்றிக் கொள்ளவே படாத பாடுபட வேண்டிய நிலையில் உள்ளார். என்னை போன்ற கலைஞர்களை பற்றி அவருக்கு கவனம் வருமா? இருந்தாலும் மன்னரை பற்றி நல்ல செய்திகளை கேள்விப்படுகிறேன். அவர் கலை மீது ஆர்வமுள்ளவர், தெய்வ பக்தி மிகுந்தவர் என்று அறியும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பரமகுரு பேசிக்கொண்டே இருந்தார். வந்த காரியம் நிறைவேறாமல் பரமகுரு ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று நினைத்த முகுந்தன் பேச்சை திருப்ப விரும்பி, அதுதான் நான் சொல்கிறேன், காஞ்சிக்கு வந்துவிடுங்கள் என்று. ஒவ்வொரு நாளும் காஞ்சியிலிருந்து பூஞ்சேரிக்கு வந்து திரும்புவது என்பது இயலாத காரியம். பயண களைப்பு நீங்கவே சரியாகிவிடும். நான் இன்று வந்தது வீணையை குறித்து எனக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை போக்கிக் கொள்ளவே. தொடங்கலாமா என்றார். ஆகா, தங்கள் சந்தேகத்தை விளக்காமல் இருக்க முடியுமா? இதோ என் வீணையை எடுத்து வர சொல்கிறேன் என்று கூறிய பரமகுரு, யார் அங்கே? சாலினி, இங்கே வா என்று குரல் கொடுத்தார். சாலினி வரவில்லை. முகுந்தனை இப்பொழுது பேசினார். பரமகுரு, பணி செய்பவர்களை மட்டும் நம்பி நீங்கள் இந்த வீட்டில் வசிப்பது சரியில்லை. நீங்கள் காஞ்சிபுரம் வந்து விடுங்கள். முகுந்தா, வேலைக்காரர்களை மட்டும் நான் நம்பியிருக்கவில்லை. சாலினி எனக்கு சிறந்த பணிவிடை செய்கிறாள். அவள் தான் என் வாழ்நாளில் உறுதுணை. பார்க்கும் விழியாகவும் விளங்குபவள் அவள் என்றார். பணிவிடை செய்ய பலக்காத தொலைவிலிருந்து அவள் வந்திருக்கிறாளா? முகுந்தன் கேட்டார். ஆமாம், பாதாபிலிருந்து வந்திருக்கிறாள். வீணை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அவளிடம் ததும்பி நிற்கிறது. ஓ, வீணை கற்றுக்கொள்கிறாளா? தினமும் காலையில் சிறிது நேரம், மாலையிலும் வீணையை எடுத்து வைத்துக் கொள்வாள். ஆனால் யாராவது வந்து விடுவார்கள். சில நாட்களாக அவளுக்கு ஓய்வில்லை, ஒழிவில்லை. அவள் மனதில் கலக்கம். காஞ்சிக்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகிறாள். ஏன் என்று தெரியவில்லை. காஞ்சிக்கு செல்ல காரணம் வேண்டுமா? நல்ல நாள் பார்த்து புறப்பட்டு விடுங்கள். அது மட்டும் முடியாது. அமைதியான இந்த பூஞ்சேரியை விட்டு சந்தடி மிகுந்த காஞ்சிக்கு வரமாட்டேன். காலை வேளையில் ஆணை சத்தத்தின் கீச்சு கீச் என்ற ஒளியும், இளங்குளிரின் ஆனந்தத்தில் கூவும் குயிலின் இனிய குரலோசையும், கதிரவன் கதிர்கள் பட்டு மலர துடிக்கும் மலர்களின் மனமும், தென்னங்கீற்றுகளின் சலசலப்பும் சந்தடி மிகுந்த காஞ்சியில் கேட்டு அனுபவித்து ஆனந்தப்பட முடியுமா? முகுந்தா, என் பார்வை நன்றாக இருக்கும் வரையில் நான் காலையில் வெளிச்சம் பார்வை தொடங்கும் முன்பே வீணையை மீட்டி பாடிவிட்டு பிறகு வெளியே உலாவ செல்வேன். ஏற்றம் இறைப்பவர்கள் பாட்டும், கிணற்று நீர் சலசலவென ஓடி வயல்களில் பாயும் ஓசையும் என் உள்ளத்தில் இசைத்துடிப்பை அதிகப்படுத்தும். சில நாட்கள் மாமல்லபுரத்து எல்லை வரை நடந்து செல்வேன். பூர்த்தியாகாத சிற்ப மண்டபங்கள் அருகே நின்று பார்த்து பெருமூச்சு விடுவேன். வீட்டுக்கு வந்து புழக்கடை தோட்டத்து வாயிலில் பூத்திருக்கும் தாமரையையும் கூம்பி இருக்கும் ஆம்பலையும் கண்டு கழித்தவாறு நீராடி விட்டு வீட்டிற்குள் வருவேன். முகுந்தா, அந்த இன்பம் காஞ்சியில் வருமா? முகுந்தன் பரமகுருவின் கரங்களை பற்றி காஞ்சியில் வராது என்று சொல்ல முடியாது. பூஞ்சேரியின் சூழ்நிலையை அங்கும் ஏற்படுத்த முடியும். நீங்கள் அங்கு வருவதால் நாட்டுக்கும் பல பலன்கள் ஏற்படும் என்றார். என்னால் நாட்டுக்கு பலன் ஏற்படுமா? இந்த வீணை கலைஞன் மிக எளியவன். அவனால் என்ன உபயோகம்? பரமகுரு, காஞ்சியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தாங்கள் கற்ற வித்தியை பலருக்கும் போதிக்கலாம். வீணையில் தேர்ச்சி பெற்றவர்கள் முதலில் பாண்டிய சோழ சேர நாட்டிற்கு செல்வார்கள். குழல் யாழோடு வீணையும் நாட்டில் பரவும் என்று முகுந்தன் உருக்கமாக கூறினார். பரமகுரு மெல்ல சிரித்தார். முகுந்தனின் கரத்தை பற்றி, முகுந்தா, முதலில் உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்ட பொழுது அரைகுறை பார்வை எனக்கு இருந்தது. உங்களுடைய கம்பீரமான தோற்றம், பௌர்ணமி சந்திரன் உதயமாகும் பொழுது உள்ள நிறம், கூர்மையான விழிகள், அகன்ற நெற்றியின் குறுக்கே திருநீற்றுக்கு மாற்றாக நெடுக்காக 2 சந்தன கீற்று கோடுகள். நீங்கள் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை புரிந்து கொண்டேன். பிறகு நீங்கள் இங்கே என்னை சந்திக்க வந்தபொழுது என் பார்வை மங்களாகியது.
வீணை பயில நீங்கள் விரும்பினீர்கள். உங்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ள நான் விரும்பினேன். நந்திவர்ம அரசருக்கு என்னை அறிமுகம் செய்து வைக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்ள விரும்பினேன் என்று தன் மனதில் புதைத்து வைத்திருப்பதை பேச விரும்பினார். அதைத்தான் நான் சொல்கிறேன். காஞ்சிக்கு நீங்கள் வந்துவிடுங்கள். நந்திவர்ம பேரரசரிடம் தங்களை நானே அழைத்து செல்கிறேன். அவரை தங்களிடம் வருமாறு செய்யவும் என்னால் முடியும். இப்பொழுது என்று சொல்லுங்கள். நாளைக்கே அரச பல்லக்கை அனுப்புகிறேன் என்றார் முகுந்தன். அரச பல்லக்கா? வேத பாடசாலையில் உள்ள அறிஞரான உங்களுக்கு அரசரிடம் அவ்வளவு செல்வாக்கா? நான் மட்டும் வந்தால் போதுமா? என்னை நம்பியிருக்கும் சாலினியும் வர வேண்டும். என் வீணையையும் என்னுடன் எடுத்து வர வசதி வேண்டும் என்றார். வீணையை உங்களிடமிருந்து எப்படி பிரிக்க முடியும்? வீணையையும் நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் சாலினியை அழைத்து வருவது அவசியம்தானா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் 2 நாட்கள் கழித்து வருகிறேன். இன்று ஒரு பாடலாவது வீணையில் பாட கேட்டு மகிழ்ந்து செல்லலாம் என்று வந்தேன் என்று முகுந்தன் கூறவும் பரமகுரு பரபரப்புடன், முகுந்தன், உங்கள் விருப்பத்தை உடனே நிறைவேற்றுகிறேன். இந்த கூடத்தின் மூலையில் வீணை இருக்கும், எடுத்து வாருங்கள் என்றார். வீணை அந்த கூடத்தின் ஓரமாக ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டு இருந்தது. பட்டு துணியால் அது போர்த்தப்பட்டு இருந்தது. வீணையை எடுக்க சென்றபொழுது கூடத்தின் மூலையில் வெளிச்சமில்லாத இடத்தில் யாரோ நிற்பது தெரிந்தது. அவர் அதை காணாதவர் போல் வீணையை எடுத்து வந்து பரமகுரு அருகே வைத்தார். முகுந்தன் கேட்டார், பரமகுரு, உங்கள் அபிமானத்துக்குரிய சாலினியை காணவில்லையே, எங்கே போயிருக்கிறாள்? அதுதான் தெரியவில்லை. 2 முறை அழைத்தும் வரவில்லை. வீணையுடன் ஐக்கியமாக வேண்டும் என்று தோன்றினால் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வீணையை குழந்தை போல் அணைத்து மடியின் மீது வைத்துக்கொண்டு தொட்டு வணங்கி சுருதி கூட்டினார். ஒலிபேதத்தை சரி செய்தார். பிறகு சமஸ்கிருத பாடல் ஒன்றை பாடிக்கொண்டே மீட்டினார். பாடல் முடிந்ததும் முகுந்தன் கரவொலி எழுப்பி பரமகுருவின் கைகளை எடுத்து முத்தம் கொடுத்து, பரமகுரு, இது சியாமலா தண்டகம் தானே என்று கேட்டார். ஆமாம், மகாகவி காளிதாசன் எழுதியது. காளிதாச மகாகவியின் வாக்கிலிருந்து உதிர்ந்துள்ள ஒவ்வொரு சொல்லும் ஓவியன் வர்ணிப்பது போல் இருக்கிறது. பரமகுரு, நீங்கள் பாக்கியசாலி. உங்கள் நாக்கு தேவியை வர்ணிக்கிறது. உங்கள் விரல்கள் வீணை நரம்புகளில் நர்த்தனமாடி சொற்களை ஒளி வடிவமாக்கி தேவியை கண்முன்னே நிற்க வைக்கின்றன. ஆஹா, பாடலின் சிறப்பை சிலாகிப்பதா? தங்கள் இனிய குரலை வர்ணிப்பதா? பாடலுடன் இணைந்த வீணையின் நாதத்தை புகழ்வதா? பாடலின் பொருளை போற்றுவதா? நாளெல்லாம் தங்கள் அருகே அமர்ந்து இனிய பாடல்களை ரசிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆசை. திருநாவுக்கரசரின், ஞான சம்பந்தரின் தேனினும் இனிய பதிகங்களை வீணை இசையுடன் ரசிக்க வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது. பரமகுரு, நான் 2 நாட்கள் கழித்து வருகிறேன். நல்ல முடிவை கூறுங்கள் என்று கூறி புறப்பட முயன்றபொழுது வெளியே யாரோ சிலர் வரும் காலடி ஓசை கேட்டது. முகுந்தன் எட்டி பார்த்துவிட்டு, ஓ சித்திரமாயன் என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்து விரைந்து மறைவிடம் சென்றார். சித்திரமாயன், நந்தீசன் மற்றும் சிலர் புடைசூழ உள்ளே வந்தார்கள். வரும்பொழுது ஏதோ நகைச்சுவை ரசித்தவர் போல பெரிதாக சிரித்தவாறு சித்திரமாயன் வந்தார். சித்திரமாயன் பரமகுருவை வணங்கி, வீணையின் இனிய நாதம் ஒலிப்பதை தொலைவிலிருந்தே கேட்டேன். இந்த இனிய இசைக்கு ஏற்ப நடனமாடினால் எவ்வளவு சுகமாக இருக்கும் என்று கேட்டார். நடன அழகி மதாலசா எங்கே? சாலினி எங்கே போய்விட்டாய்? நந்தீசன் குரல் கொடுத்தான். இருளில் இருந்து மதாலசாவும் சாலினியும் ஒன்றாக வந்தனர். சித்திரமாயன் வருகிறார் என்றால் அன்று அங்கே நடனம் இருக்கும். உரிமை மிகுந்த குரலில் நந்தீசன் கேட்டான், சாலினி, இவ்வளவு நேரம் நீ இங்கே இல்லையா? எங்கே போயிருந்தாய்? பரமகுரு திடுக்கிட்டார். யார்? சித்திரமாயனா? எப்பொழுது வந்தீர்கள்? இங்கே முகுந்தன் இருந்தாரே, அவர் எங்கே? நான் கூப்பிட்ட பொழுது வராத சாலினி இப்பொழுது எங்கிருந்து வந்தாள் என்று கோபத்துடன் கேட்டார். முகுந்தனா இங்கே வந்தானா? எங்கே அவன்? தேடுங்கள், தேடுங்கள் என்று தன் ஆட்களிடம் சித்திரமாயன் பரபரப்புடன் பேசினார். தொடர்ந்து, முகுந்தன் இங்கு வரப்போகிறான் என்பது எனக்கு தெரியும். பாடசாலையில் வேதம் கற்றுத் தருவது போல் நடிக்கும் அவன் ஒரு துரோகி. என் திட்டங்களை தோல்வியடை செய்வதே அவன் வேலை. சரியாக சிக்கிக்கொண்டான். அவனை பிடியுங்கள் என்று கூவினார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.